நேயர்களே, புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள குறைகளையும் புகார்களையும் திரையில் தெரியும் என்னான 0442311361 என்ற எண்ணிற்கு நீங்கள் தெரிவிக்கலாம். அதேபோன்று தபால் மூலமாகவும் உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தெரிவிக்க வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ் புகார் பெட்டி எண் 32 போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 18 என்ற முகவரிக்கு தபால் மூலமாகவும் உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். உங்கள் புகார்களுக்கு உரிய தீர்வினை எங்கள் சமூக ஆர்வலரும் சட்ட ஆலோசகரும் வழங்குவார்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவதாக நமது விருந்தினர்களை வரவேற்போம். பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தை சார்ந்தவரும் சமூக ஆர்வலருமான திரு அழகர் செந்தில் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். சட்ட ஆலோசகர் திரு மணி கங்காதரன் அவர்களையும் வரவேற்போம். வணக்கம் சார். இப்போது பட்ஜெட் அலோகேஷன் சம்மந்தமாக எல்லாத்தையும் நிதி ஒதுக்கியிருந்தாங்க. அதில் எல்லா மக்களுக்கு எடுத்து உரைக்கும் விதமாக அது எந்த அளவில் பணிகள் நடைபெற்று வருகிறது, அதற்கான அரசா ஒதுக்கிய பணம் அது சரியான முறையில் செலவழிக்கப்படுகிறதா? சார், நான் கேள்விப்பட்ட வரையும் பார்த்தீங்கன்னா, நான் திருப்பி சொல்லிடுறேன், நான் எந்த கட்சியும் சாராதவன். அரசு ஒரு பட்ஜெட் போடுது, அது மத்திய அரசோ மாநில அரசோ. இப்போ மாநில அரசு பட்ஜெட் போட்டிருக்குது. அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகள், அதாவது நல்ல விஷயங்கள் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்றத எடுத்துரைக்கிறதுக்காக ஒரு ஜோன், கார்பரேஷன் ஜோனுக்கும் 15 லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க. சார், 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. 2 lakhs பட்ஜெட் அலாட்டடு. 15 ஜோன் சென்னையில் இருக்குது, 30 லட்சம் அலாட்டட்னு நான் கேள்விப்பட்டேன். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு வருத்தம் என்னென்னா, ஒரு ஷாமியானா போட்டிருக்காங்க, ஒரு பேனரு, ஒரு டிவியை வாடகை எடுக்கிறாங்க. அதில் இந்த பென்ட்ரைவ் சொல்லி கொடுக்கும்போது பப்ளிக் எத்தனை பேர் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. 4 பேர் 3 பேர் அப்படி இல்லைன்னா அவங்க ஸ்டாஃப் யாராவது டெம்பரரி ஸ்டாஃப் உட்கார வச்சு 4 பேர் உட்கார வச்சு பட்ஜெட் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன், மற்றதுக்கெல்லாம் கூட்டம் போடுற அதிகாரிகள் ஒரு ஜோனும் ஒரு 10 வார்டு 13 வார்டு உட்பட்டு இருக்குது. அந்த ஒரு வார்டுலேயும் ஒரு 5 நகர் 10 நகர் குறைஞ்ச நகர் இருக்கும். அந்த நகர் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. போலீஸ்காரங்க பண்ணுறாங்க அழகாக. அது சில சமயம் பண்ணணும்னா எல்லா அசோசியேஷனும் ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க, அவங்க வராங்க, மீட்டிங் போடுறாங்க. சில இடத்துல போலீஸ் தேவைப்படும் போது ஏன் அந்த மாநகராட்சி அதிகாரிகளுக்கு இதெல்லாம் ஒரு தோணவே மாட்டேங்குது. அந்த ஆர்டிசின்னு ஒருத்தருக்காரு, ரீஜனல் டெப்யூட்டி கமிஷனர், மண்டல துணை மேலாளர். இவர் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காரு? பப்ளிக் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டார். இவர் ஐஏஎஸ் கேட்டகரியில் இருக்கார். பப்ளிக் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டார். ஒரு பொலிட்டிஷியன் மட்டும்னா ஆர்டிசி போட்டு ப்ராக்கெட்டில் ஒன்லி ஃபார் பொலிட்டிஷியன்ஸ் போட்டுருங்க. நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க. ஒரு யூனிக்கான ஐடியா கிடையாது. எதுக்காக நம்ம ஐஏஎஸ் படிச்சுட்டு வரோன்றது யோசிக்க மாட்டீங்க. அப்போ இந்த பட்ஜெட் எக்ஸ்பிளனேஷனை 30 லட்ச ரூபா யாரோட காசு வேஸ்ட்டு? இப்போ டிவிக்கு வாடகை எடுத்தீங்கன்னா என்ன மிஞ்சி போனால் ஒரு 4,000 ஆகுமா? டிவி வாடகை ஷாமியானா போடுறது ஒரு 5,000 இல்லை 7,000 ஆகுமா? 9,000 ஆகுமா? 9,000 ஆகும். ஷாமியானா போடுறது டிவி போட்டாச்சு, பேனர் 10,000 ரூபா ஆச்சு. இந்த 2 லட்ச ரூபாய்க்கு என்ன செலவு? இது ஆர்டிஐ போட்டு கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியுமா? அப்போ எதுக்காக மேலே படிச்சுட்டு மேலே அதிகாரிகள் உட்காந்துருக்கீங்க? அப்போ அரசுக்கு எதிராகவே நீங்கள் வேலை செய்றீங்களா? அரசு அதிகாரியாக இருந்துட்டு அப்போ அரசு போடுற பட்ஜெட் கூட மக்களுக்கு போய் சென்றடையலைன்னா அப்போ எதுக்கு இந்த பட்ஜெட் விலக்கு கூட்டங்கள்? இதை கூட கட்சிக்காரங்க பண்ணணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் எந்த கட்சி மீட்டிங் போட்டாலும் போலீஸை அனுப்பக்கூடாது, போலீஸ் அனுப்புறதா இருந்தால் அதுக்கான காசு வாங்கணுன்ற மாதிரி ஒரு ஆர்டர் வந்துருக்குறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ கட்சிக்காரங்களே பட்ஜெட் விலக்கம் கூட்டம் போட்டால் அப்போ உங்களோட ரோல் ஆஃப் ஒர்க் என்ன? ஒரு ஆர்டிசியோட ரோல் ஆஃப் ஒர்க் என்ன? டிசி ஒர்க்ஸோட ரோல் ஆஃப் ஒர்க் என்ன? ஒரு ஜாயின்ட் கமிஷனோட ரோல் ஆஃப் ஒர்க் என்ன? கார்பரேஷனில் கமிஷனோட ரோல் ஆஃப் ஒர்க் என்ன? ஒரு ஜோன்லையும் ஒரு வார்டு இருக்கும். இந்த வார்டுக்கு ஒரு அனிமேட்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த குப்பையை பிரித்து தரது, அதுக்கான டிசைன் பண்ணுறது, இதெல்லாம் போய் மக்கள்கிட்ட சொல்லுறது ஒரு டெம்பரரி ஒர்க்கர் போட்டிருக்காங்க. இது ரிவார்ட் சொசைட்டின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ விழுப்புரத்தில் யாரோ இன்ஃப்ளூயன்ஸில் உள்ளே வந்திருக்காரு. சென்னையில் யாருமே இல்லை, சென்னையில் என்ஜிஓவே கிடையாது. ஆனால் அவங்க ரிவார்டு சொசைட்டி விழுப்புரத்தில் கொண்டு வைப்பாங்க. இவர் சம்பளம் கொடுக்குறாரு. இந்த ரிவார்ட் சொசைட்டின்றவங்க சம்பளம் கொடுக்குறாரு. அவங்க எல்லா அனிமேட்டரும் ஒரு அஜிடேட் பண்ணுறாங்க. நல்லதாக போச்சு. நான் கார்பரேஷன் கமிஷனர் குமரகுருபன் ஐஏஎஸ் அமிச்சேன், உடனே ஓகேன்னு போட்டார். டெப்யூட்டி மேயர் காமிச்சேன், உண்மையிலே அவர் மகேஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எந்த ஒரு விஷயமும் கார்பரேஷன் சம்மந்தப்பட்டது டெப்யூட்டி மேயர் மகேஷ்குமார் அவர்களுக்கு சொன்னோம்னா அண்ணன் இமீடியட்டாக அதுக்கான ஆக்ஷன்ஸ் அஃபீஷியலுக்கு அனுப்புகிறாங்க. இது நடக்குது. பட் இதெல்லாம் அதிகாரிகள் பண்ணணுமா, மக்களும் அரசியல்வாதியும் சேர்ந்து பண்ணணுமா? அப்போ அதிகாரிகளோட சம்பளம் எதுக்கு? ஏன் புரியல எனக்கு. அதுக்கு அதிகாரி சம்பளம்? உங்களோட நேச்சுரல் ஒர்க் என்ன? இன்றைக்கி வரையும் நான் திருப்பி சொல்கிறேன்னா, ஒரு ஏஇ ஒர்க் என்ன, ஏஇ ஸ்கொயர் ஒர்க் என்ன? ஒரு கிச்சன், ஒரு பில்டிங் கட்டினா கிச்சன் அது கட்டிங் ஆகுது மட்டும் தான் ஏஇ ஸ்கொயர் ஒர்க்கா? எங்கள் டிவிஷன் ஒன்றே போய் மிரட்டி காசு வாங்குதா? ரோடு கட் பண்ணால் காசு வாங்குது, அது மட்டும் தான் உங்கள் வேலையா? இப்போ இதெல்லாம் யார் பண்ணுறது? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் லைசன்ஸ் வாங்குது, அது தனியாக காசா? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வீட்டுக்கு போய் ரெவன்யூ பில் கலெக்டர் போடுவீங்க, டேக்ஸ் கலெக்டர்னு வீட்டுக்கு போய் டேக்ஸ் வாங்க மாட்டீங்க. ஆனால் இதை அவங்க உங்களை தேடி வரணும். அதுக்கு லைசன்ஸ், ஷாப் லைசன்ஸ் வாங்குது ஒரு 500,000 5,000 2,000 வரைக்கும் லஞ்சம். எல்லாமே இப்படி பண்ணால் ஒரு 10,000 15,000 சம்பாதிக்கணும். என்ன பண்ணுவான்? ரத்தத்தை நான் ஸ்டாப் போட்டு வெட்டி ரத்தத்தை உறிஞ்சிருக்கேன். பெஸ்ட்டு உறிஞ்சிட்டு மொத்த பேர் செத்து போயிடுவான். அவங்க வீட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க, எல்லாருமே நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நாங்களாம் செத்து போய்ட்ட மக்கள்லாம் இனி அந்த லெவலில் தான் வரப்போகுது. இதனால அரசுக்கும் கெட்ட பேர். அது மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும்,
அரசு அதிகாரிகளை வந்து கட்டுப்படுத்த தவறிட்டா நீங்கள் பாடுற ஆட்டத்துக்கு அவங்க டான்ஸ் ஆட வச்சா அவங்க ஆடுற ஆட்டத்துக்கு நீங்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆகிடும். சரி சார். இது மாற்றி மாற்றி டான்ஸ் ஆடினா மக்கள் என்ன பண்ண நடுவில் நிற்பாங்க. தொடர்ந்து பேசணும் சார். இப்போ சார் சொல்லும்பொழுது இந்த ஒரு விஷயத்தும் பட்ஜெட் விளக்கத்துக்கான இந்த விஷயத்திலே வந்து நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய சில விஷயங்கள் இந்த மாதிரியான நடைமுறைகளால் மக்களுக்கு சரியான முறையில் சென்று அடைவதில்லை அப்படின்றாங்க. இதே மாதிரி தான் நம்ம எல்லா திட்டங்களையும் நம்ம எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை சரியாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இன்றைக்கி பட்ஜெட்டுன்றது சம்பிரதாயமாகி போயிடுச்சு. எப்படி காலைல டீ குடிக்கிறோமோ, காலைல லஞ்சு டிஃபன் சாப்பிட்றோமோ, மதியம் சாப்பாடு சாப்பிட்றோமோ, அதுமாரி ஒரு வழக்கமான ஒன்று ஆகிப்போச்சே தவிர இது மக்களுக்கான ஒரு மக்களுடைய வறுமையை போக்குறதுக்கோ, வேலையை போக்குறதுக்கோ, அவங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கோ, அவங்க சுகமாக வாழ்கிறதுக்கோ எந்த ஒரு நலத்திட்டங்களும் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியல பட்ஜெட்டில். இப்போது இன்றைக்கி வந்து கடந்த முறையில் எப்படி அறிவிப்பு வெளியிட்டாங்களோ அதே போல் இந்த வாட்டியும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ பெட்ரோல் இருக்கட்டும், டீசல் இருக்கட்டும், எல்லாமே 4 ரூபா குறைப்பேன், 5 ரூபா குறைப்பேன் நாங்கள் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும். பட் எதுவுமே குறைக்கல. அது பட்ஜெட்டில் உள்ள விஷயங்கள் ஓகே, அது நம்ம அது இன்னொரு விவாதத்தில் நம்ம பேசலாம். பட்ஜெட்டை கரெக்டாக கொண்டு போனாங்களான்றது ஒரு கேள்வி. அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பேசலாம் சார். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. நான் வரேன் உங்ககிட்ட மறுபடியும் வரேன். வணக்கம். புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் என் பேர் ஹரிஹரன், சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் புகார் சொல்லுங்கள். சொல்ல முயற்சி பண்ணுறேன். அப்பா வந்து 93 வீரகேரளம் கோயம்புத்தூர்ல இடம் வாங்கியிருந்தாரு. சரி. அதுக்கு வந்து அது வந்து அப்போ வாங்கும்போது பஞ்சாயத்துல இருக்கு, அது டிடிசிக்கு அப்ரூவ் அப்போ இருக்குல்ல. சரி. இப்போ 2011 வந்து கோயம்புத்தூர் அந்த கிராமம் வந்து கார்பரேஷன் கோயம்புத்தூர் கார்பரேஷன் வரையறைக்குள்ள வந்தபோது வந்திருக்கு. நம்மளுக்கு தெரியல அதை பத்தி. மேற்கொண்டு ரெகுலரைசேஷன் பட்டாக்கு அப்ளை பண்ணும்போது கூட்டு பட்டா தான் கொடுத்தாங்க. ரெகுலரைசேஷன் வந்து பண்ணும்போது வந்தபோது அந்த ஸ்கீம் அப்ளை பண்ணும்போது இல்ல இது வந்து உங்களுக்கு ரெகுலரைசேஷன் பண்ண முடியாது, இது வந்து கம்யூனிட்டி ஆகுது, இது வந்து லேஅவுட் ப்ளூ பிரிண்ட் கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து சர்வேயர் வந்து இதுக்கு ப்ளூ பிரிண்ட்லாம் போட்டு தர முடியாது, இது நடுவில் விற்கவும் முயற்சி பண்ணேன். அப்பவும் இதே தான் சொன்னாங்க, இது மாதிரி இது வந்து இது வந்து கம்யூனிட்டி ஹால், இது வந்து உங்களுக்கு கிடையாது. ஆனா 2019 வரைக்கும் நான் வேக்கன் லேண்ட் டாக்ஸ் கட்டியிருக்கேன், கூட்டுப்பட்டா இருக்கு. என்ன பண்ணலாம் சார்? இது என்ன? ஓகே சார், உங்க क्वेश्चन புரியுது. ஐயா வணக்கம். சொல்லுங்க சார். எப்போ சார் இடம் வாங்கினீங்க? அதை 93 சார். 93. இப்போ யார் பேரில் இருக்கு டாக்குமெண்ட்டு? அது அப்பா பேர்ல தான் இருக்கு. அப்பா காலம் ஆயிட்டாரு, லீகல் ஆயிருக்கு. சரி, நீங்கள் ரெட் சைட்டு வர சைட்லாம் வாங்கிட்டீங்களா? இருக்கு, எல்லாமே இருக்கு. சரி, வாங்கிட்டு உங்களுக்கு இப்போ பட்டா மாற்றுக்காக அப்ளை பண்ணீங்களா? இல்ல சார், பட்டா மாற்றம் அப்ளை பண்ணல சார். நீங்கள் இது ப்ரொசீடிங்ஸாக இதை மாற்றுங்க. இல்ல அது இடமே நம்மளுது இல்லைன்னு சொல்லும் போது இது இல்லை நீங்கள் இப்போ அந்த இடம் என்ன சொல்கிறாங்க சார்? அது ரிசர்வ்டு சைட்டுன்னு இப்போ 2019 சர்வே எடுத்து அங்கங்க லிஸ்ட் போட்டாங்க சார். அதுல இந்த லிஸ்டும் இந்த சர்வே நம்பரும் அந்த லிஸ்ட்ல வருது சார். ஓ சரி சரி சரி. அதில் ரிஜிஸ்டர் பண்ண எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆமா சார், ஆமா. இப்போ யார் எடுத்திருக்கா சார் இடத்த? சார் யாருமே எடுக்கல சார். அது என்க்ரோச்லாம் ஆகல. அது வந்து என்னன்னா அது விற்கவும் முடியல, அதை வந்து அது இல்லை சார். இப்போ அந்த இடம் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களா? ஆமா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் சேல் பண்ண முயற்சி பண்ணேன், பண்ண விடாம பண்ணிட்டாங்க. அந்த சர்வே நம்பருக்கு பண்ண முடியாது. பட் அந்த இடத்த எதுக்குன்னா எடுத்திருப்பாங்க சார், அது உங்களுக்கு தெரியல உங்களுக்கு? பட் எந்த நோட்டீஸும் வரலையே சார். உங்களுக்கு பட்டா அப்பா பேர்ல பட்டா இருக்கா? இருக்கு சார். அப்பா பேர்ல பட்டா இருந்தா கண்டிப்பா வந்து நோட்டீஸ் கால்பர் பண்ணிருப்பாங்களே. நீங்க ஒன்னும் இல்லை, அது எதுக்காக ஸ்பெசிஃபிக்கா ரோடு போடுறதுக்கு எடுத்துக்காங்களா இல்லை வேற எதுக்குன்னு எடுத்துக்காங்களான்னு பார்க்கணும் அந்த இடத்த. இல்ல சார், அது வந்து கம்யூனிட்டி ஹால்னு கேட்டேன். நான் கேட்டபோது என்னன்னா அது பெரிய லேஅவுட்ல ஒரு 12 சைட் மட்டும் சார். அந்த கம்யூனிட்டி ஹாலை வந்து ப்ரமோட்டர் என்ன பண்ணிருக்காருன்னா இன்னும் இது போட்டு ஜேவி போட்டு அதை மட்டும் 12 சைட்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த 12 சைட்டுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா குறிப்பா அதுல நிறைய வீடு 8 சைட்ல வீடு இருக்கு. இந்த என்னோடது காலிமனை யாரும் அவங்க வீடு கட்டி இருக்கிறவங்க இருக்காங்க, காலிமனை எல்லாம். பட் இது எல்லாமே இந்த 12 சைட்டுமே ரிசர்வ்டு சைட்னு மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஆக்ஷனும் எடுக்கல, எனக்கு எந்த நோட்டீஸும் வரல, அவங்களுக்கும் எந்த நோட்டீஸும் இது வரைக்கும் இல்ல. ஒண்ணும் இல்ல சார், நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு சரிங்க சார், கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு கலெக்டருக்கு தான் அது அதிகாரம் உண்டு. என்ன டீடைல்ஸ்னு முதல்ல வாங்கிங்க.
என்ன மாதிரி டீடைல் சார் நான் வாங்கணும்? இப்போ உங்களுக்கு அந்த என்ன எதற்காக அந்த இடத்த ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க? ம். பட் அப்படி ரிசர்வ் பண்ணாங்கன்னா நாங்கள் இந்த பணம் கொடுத்தவங்க இருக்கு, அதுக்கான பணத்தை வந்து அவங்க ரிசீவ் பண்ண கொடுக்கணும் உங்களுக்கு. சரிங்க சார். ஆமாம். அப்படி அது இல்லாத பட்சத்தில் அது நீங்கள் அந்த ஃபுல்லாக அந்த பர்டிகுலர்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன் சார். உங்களுக்கு சார் நிகழ்ச்சி முடிஞ்சால் உங்களை தொடர்பு கொண்டு வாங்க, மேற்கொண்டு அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க சார் உங்களுக்கு. ஓகேங்களா? நன்றி சார். கண்டிப்பாக கூப்பிடுவோங்க சார். தேங்க்யூ சார். அழைத்ததுக்கு நன்றி சார். நம்ம பேசிகிட்டு இருந்தோம், சொல்லுங்கள் சார். அதாவது பட்ஜெட்டை வந்து மக்களில் கொண்டு சேர்ப்பதில், இதே போன்று மற்ற திட்டங்களையும் கொண்டு சேர்ப்பதில் என்ன அதிகாரிகளுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னன்னா சார், இன்றைக்கி ஒரு 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 அரசாங்கம் வெளியிடுற ஒரு திட்டங்களை மக்கள் இடத்துல போய் சேர்க்கறதுக்கான அதிகாரிகள் வந்து கிடையாது. இன்றைக்கி அண்ணா அழகர் சந்திரன் தெளிவாக சொன்னார். இன்றைக்கி எல்லாமே வந்து அங்கே இருக்கிற விஓ, ஆர்ஐ, தாசில்தார் இந்த பட்டா சம்மந்தப்பட்டதுக்கு பார்க்குறவங்களும் சரி, இல்லை கார்பரேஷனில் இருக்கிற கழிவுநீர் இணைப்பாக இருக்கட்டும், குடிநீர் இணைப்பாக இருக்கட்டும், பட் ரோடு பராமரிப்பாக இருக்கட்டும், மின் இணைப்பு பராமரிப்பாக இருக்கட்டும், பட் குப்பை பராமரிப்பாக இருக்கட்டும், பட் எல்லாமே வந்து ஃபுட்டு எஸ்ஓவாக இருக்கட்டும், எல்லாருமே என்னென்னா இதில் வந்து இன்றைக்கி வந்து மக்களுக்கான சர்வீஸ் பண்ணுறதுக்கான நோக்கத்தில் இல்லை. எல்லாருமே வந்து இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதி, அங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற கவுன்சிலர் இருக்காருன்னா அந்த கவுன்சிலரை மீறி நீங்கள் ஒன்று போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. கார்பரேஷன் கொடுத்தீங்கன்னா உடனே அந்த ஆளுக்கு உடனே அந்த இன்டிமேஷன் வந்து கவுன்சிலருக்கு கொடுத்துருவாப்புல. கவுன்சிலருக்கு ஒரு கட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு கட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எந்த இணைப்பு வந்தாலும் வரும், இல்லை இணைப்பே வராது. அப்போ நீங்கள் நான் கேட்குறேன்னா இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரீ பண்ணி விடுங்க. மக்களுக்கு வந்து உங்களை நம்பி ஓட்டு போடுறாங்க, உங்களை நம்பி உங்களுக்கு ஒரு மனு கொடுக்குறாங்கன்னா மக்களுக்கு அதை ஃப்ரீ பண்ணி விடுங்க. உங்களை நம்பி வந்தால் இது நடக்கும் அப்படின்றது அதை உறுதிப்படுத்துங்க. பட்ஜெட்லாம் செகண்டு. முதல்ல இதை நீங்கள் உங்களுக்கு நியாயமாக ஃபண்டமெண்டலாக உணவு, உடை, இருப்பிடம், வீடு, இந்த கரண்ட்டு, இது அவங்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்கணுமோ அதை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குங்க. உங்கள் மேலே நம்பிக்கை ஏற்படுத்துங்க. இன்றைக்கி யாரும் ஒரு பட்டாவுக்கு அணுகிறதா இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு கவர்மெண்ட் ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், வார்டு செக்டராக இருக்கட்டும், நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு புரோக்கர் தான் அணுகிறானே தவிர வேறு யாரையும் அணுக மாட்டாங்க. அப்போது ஒரு புரோக்கரை அணுக சொல்லும். அப்போ மக்களை நீங்கள் டைரெக்டாக வாங்க, அப்படி அதுக்கான ஒரு அறிக்கை விடுங்க, அதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குங்க. பட் அப்படி ஒரு உங்கள் மேலே ஈஸியாக நடக்கும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குனா அது ஈஸியாக இருக்கும். அதுதான் ஒரு நல்ல பட்ஜெட்டாக நம்ம பார்க்க முடியுமே தவிர நீங்கள் எல்லாமே திட்டங்களை போட்டு நீங்கள் எதுக்காக மனு கொடுக்குறான், எதுக்காக அலைகிறான், பட்டாக்காக அலைஞ்சாலும் செத்தே போகிறான். சரி நம்ம பேசலாம் சார். நேர் இணைப்பில் இருக்காங்க சார். வணக்கம். புகார் பெட்டி யார் எங்கேருந்து அடிக்கிறீங்க? ஐயா வணக்கம். நாகப்பட்டினத்துலேருந்து விவசாய சங்க தலைவர் தமிழ்ச்செல்வன் கூட பேசுகிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் தமிழ்ச்செல்வன் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். அதாவது இந்த ரிசர்வ் பேங்க் அதாவது எப்படிங்கிற வழிகாட்டுதல்படி எல்லா இடங்களிலுமே இந்த நகை அடகு கடை இருக்குது. நான் சொல்றது தனியார், பெரிய லெவலில் இருக்கக்கூடிய முத்தூர் நிறுவனம்லாம் சொல்ல விட சாதாரணமாக இருக்கக்கூடிய தெரு வச்சிருக்கக்கூடிய அந்த நகை அடகு கடையில ஒரு வருடத்துக்குள்ள வந்துட்டு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க செய்தித்தாள் மூலமா விளம்பரம் கொடுக்கணும், அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு உரிய நோட்டீஸ் கொடுக்கணும். அதே மாதிரி உரிமை பெற்றவர்கள் சில பேர் மாவட்ட அளவில் இருப்பாங்க, அவங்க தான் அதை ஏலம் விடணும். ஆனா பெரும்பாலான கடையில நோட்டீஸ் கொடுக்குறாங்களே இல்லையோ, ஏலம் விடுறப்ப பாத்தீங்கன்னாக்கா யாருக்குமே பேப்பர் விளம்பரமும் செய்யறது கிடையாது. அந்த உரிமை பெற்றவர்கள் மூலியமாவும் அந்த நகையை பகிரங்க ஏலம் விடுறது கிடையாது. அவங்க தன்னிச்சா ஒரு வருஷம் முடிஞ்சு அவங்களே வித்துறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நகையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளும் விலையேறிட்டே இருக்குது. அவங்க வச்சவங்க வந்து திருப்பி கேட்கறப்ப அந்த கடலூர் மாவட்டத்தில் கூட ஒரு பெண்மணி எல்லா தொலைக்காட்சி வந்து கதறினாங்க. எங்க மாவட்டத்தில் அதே நிலைமை இருக்கு. இது குறித்து உரிய அதிகாரம் வந்துட்டு வட்டாட்சியருக்கும் வருவாய் கோட்டாட்சியரும் இருக்கு. எல்லா மாவட்டங்களுமே தமிழகம் முழுவதும் இருக்கும் மாவட்டங்கள்ல இந்த மாதிரி கடைகள்லாம் இவங்க போய் நின்று ஆய்வு செய்து அப்பாவி மக்கள் விவரம் தெரிஞ்சவங்க தேசிய வேட்டை வங்கிக்கு போறாங்க, கூட்டுறவுத்துறைக்கு போறாங்க. அப்பாவி மக்கள் உடனே காசு வாங்குறவங்க அந்த மாதிரி தெருவில் இருக்கிற நகை அடகு கடைக்கு போயிடுறாங்க. இதை சரியாக நடைமுறைப்படுத்தி செய்யணுங்கிறது ஒரு அனைத்து துறை கோரிக்கை சார். ஒரு பட்ஜெட் குறித்து சொல்லாமா சார்? வேளாண் துறை நல்லா சொல்லுங்க. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ஒரு 45,000 கோடியில எதுவுமே ஒரு பயனுள்ளதாக எங்களுக்கு தெரியவில்லை. விவசாய கடன் வங்கிகளோட கடனை தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு நினைச்சோம், அதுவும் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா பயனுள்ளதுன்னு பார்த்தோம்னா 2 லட்சம் ரூபா விவசாயிகள் விபத்தில் இறந்தா நிலமற்ற விவசாயிகள் கொடுப்பாங்கிறாங்க. இந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் இருக்கணும். நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் சார் இருக்கு. இந்த வேளாண் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காப்பீட்டு திட்டத்தை அரசை ஏற்று நடத்துவேனாங்க, அதுவும் செய்யல. ஏன்னா 60,000 கோடி கிட்டத்தட்ட பன்னாட்டு கம்பெனிகள் சம்பாதிக்குது. வேளாண் பட்ஜெட் எங்களுக்கு புரோஜனமா இருக்கு. வாய்ப்பு நன்றி சார். அதான் சார், இப்போ வந்துட்டு காவல்துறையினருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது? பல இடங்களில் வந்து இப்போ சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருக்குன்னு சொல்ல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. உதாரணமாக இப்போ புதுக்கோட்டை மாவட்டங்களில் இரட்டை கொலை போன்ற விஷயங்கள் நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக இப்போ காவல்துறையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது?
சரி, நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு லைவ் எக்ஸாம்பிளோட கேட்பாங்க, ஏன்னா பொதுவாக சொல்லாதீங்க அப்படின்னு நம்மளும் அரசியல் சொல்லுவாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுக்காவில் வேந்தன்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக நான் போகிறேன். போகும்போது அந்த ஊரில் முத்து விநாயகர் கோயில்னு சொல்லிட்டு ஆறுமுகம் செட்டி வீதி அப்படின்ற ஒரு வீதியில் அந்த முத்து விநாயகர் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு சொந்தமாக 3.25 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் ஊரணி எல்லாம் இருக்குது. அந்த இடம் வந்து ஒரு டொக்குன்றனால ஏகப்பட்ட பேர், குறைஞ்சி ஒரு 100லேருந்து 200 பாட்டில் குடிய மது பிரிவில் அங்கே சேர்றாங்க. அந்த இடத்துல வந்து 100-200 மது பாட்டில் பார்க்க முடியும். எப்போ வந்து போகிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 50-100 பேரை குடிப்பாங்க பொழுது. இதை வந்து நம்ம பொன்னமராவதி போலீஸ் ஸ்டேஷன் தான் அங்கே இருக்குது. அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் தொடர்பு கொள்ளலான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணால் ரைட்டர் ஃபோன் எடுக்கிறாரு. இதை வந்து ஒரு உதாரணமாகவே சொல்கிறேன். ரைட்டர் ஃபோன் எடுக்கிறாரு. சார், இந்த மாதிரி இருக்குது, நான் வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கேன், நான் ஒரு சென்னையிலேருந்து வந்திருக்கேன், வழக்கறிஞர் சார், இந்த மாதிரி நடக்குது, சமூக ஆர்வலர் வழக்கறிஞர். இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் வந்திருக்கேன் இந்த ஊருக்கு. அப்போது இதே மாதிரி நடந்தது. அப்போ வந்து ஐஜி வந்து வரதராஜு சார்னு ஒருத்தர் இருந்தார், அருமையான மனிதர். சொன்ன உடனே ஒரு பட்டப்புக்கு போட்டு பண்ணாங்க. இது மாதிரி சொல்கிறேன், உங்கள் இன்ஸ்பெக்டர் பேசணும், நம்பர் கொடுங்கன்னு கேட்குறேன். அஃபிஷியல் டைமில் இன்ஸ்பெக்டர் நம்பர் தர மறுக்கிறாரு ரைட்டர், பொன்னமராவதி ஸ்டேஷன் ரைட்டர் மறுக்கிறாரு. நான் பேசிட்டு உங்கள் லைனுக்கு வரேனாரு. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் நம்பர் அடிச்சா எடுக்க மாட்டாரு. நான் பார்த்தேன், ரெண்டா சரி ஈவினிங் அடிக்க, அப்போ எடுக்க மாட்டாரு. அடுத்த நாள் ஃபோன் அடிக்க இன்னொருத்தர் எடுக்கிறார், போலீஸ் எடுக்கிறார். சார் ரைட்டர் சாருங்களா? சொல்லுங்கள் சார், நீங்கள் ரைட்டர் சாருங்களா? ஏன்னா திருப்பி நம்ம அவர்கிட்ட விளக்கணும் சொல்லுமேன்ற. போலீஸ் தான், சொல்லுங்கள் சார், நீங்கள் போலீஸ் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். போலீஸ்னா ரைட்டராகிட்ட ஆமான்றீங்க, போலீஸ்ன்றீங்க, எனக்கு புரியல சார். இப்போ என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படின்றாரு சலிச்சுக்கிட்டே. சார், இந்த மாதிரி நடந்தது, இன்ஸ்பெக்டர் நம்பர் கேட்டேன். இப்போ என்ன உங்களுக்கு ரோந்து போனவங்க தானே, வைங்க ரோந்து போவாங்க. அப்போ இதே மாதிரி மக்கள் வந்து இப்போ என்ன உங்களுக்கு சம்பளம் தானே வேணும், நாங்கள் சம்பளம் தரோம், எங்கள் சம்பளத்துலேருந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா? ஏன்னா ஒரு மரியாதை தெரியாது. எங்கள் வரிப்பணில் சம்பளம் வாங்குறீங்களே, ஒரு முதலாளிகிட்ட இப்படி தான் பேசுவீங்களா? நான் அப்புறம் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் சில விஷயம் ஸ்ட்ரைட் பண்ணாலும் எனக்கு எதிராகவே ஸ்டேஷனில் வேலை செய்கிறாங்க, எனக்கு கஷ்டமாகுது அப்படின்றாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் நம்பரை எழுதி அங்கே ஊரில் ஒரு இடத்துல போட்டுருந்தா தெரிஞ்சிருக்கும். இல்லை, அப்புறம் இன்ஸ்பெக்டர் நம்ம டைப் பண்ணோன்னா டிஎஸ்பி சார்கிட்ட சொல்கிறோம். டிஎஸ்பி சார் சொல்கிறாரு, அங்கே வந்து இங்கேருந்து சென்னையிலேருந்து போனார், அவர்கிட்ட விஷயம் சொன்னேன். உடனே அவர் சொல்லி டைப் பண்ணுறாரு. அவர் டைப் பண்ணோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, உடனே போய் போடுங்கன்னா இவங்களுக்கு போயிட்டு வரதுக்கு கஷ்டமாக இருக்குது. உடனே அங்கே லோக்கல் இருக்கிறவங்க சொல்கிறார், அவர் ஒரு அட்வொகேட் லோக்கல் இருக்கிறவர், அவர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு, சார் நான் அட்வொகேட் தான், நான் சொல்லிட்டேன் சார் அப்படின்றாரு. அங்கே போய் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். இவ்வளோ இருக்குது. அந்த ஊரில் நெட்ட கொலை நடந்துடுது. ஒரு அம்மாவையும் ஒரு பையனையும் பணத்துக்காக, ஒரு இன்ஜினியரையும் பணத்துக்காக கொண்டிருக்காங்க. நம்ம இவங்க வந்திதா மேடம் தான் அது அந்த கொலை கேஸை கண்டுபிடிச்சாங்க. அப்போ அந்த ஊரில் இவ்வளோ, அந்த ஊர்லேயே நடந்தது, கிராமத்துலேயே நடந்துக்குது. அதுக்கப்புறமும் நீ இவ்வளோ அலட்சியமாக இருக்கீங்க. போய் நான் ரவுண்ட்ஸ் கூட போக மாட்டேன்னா உங்களுக்கு எதுக்கு மக்கள் வரி பணத்தில் சம்பளம், எதுக்கு காவலர்ன்ற உத்தியோகம் உங்களுக்கு எதுக்கு? அப்போ ஏன் இவ்வளோ ஒரு சலிப்பாய பதில்? உங்களுக்கு வேலை செய்ய முடியல. அப்போ எங்கள் சம்பளம் வாங்கும்போது மட்டும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா? அப்போ எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு பதில் சொல்றதுக்கு கஷ்டமாக இருக்குதா? கண்டிப்பாக சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம், புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? நாகர்கோவில். உங்கள் பேர்? தனலட்சுமி. தனலட்சுமி மேம், சொல்லுங்கள், உங்களுடைய புகாரை சொல்லுங்கள். அதாவது எங்களுக்கு வந்து கரண்ட் கடை, சின்ன கடை வச்சிருந்தோம். சரி. அதை வந்து வீட்டில் மாற்றுறதுக்காண்டி பண்ணோம். வீட்டுக்காரன் தான் மாற்றணும் எங்களுக்கு. அது மாற்றுறதுக்கு எங்களுக்கு வந்து எங்கள் மாமா இறந்துட்டாங்க, அவங்க பேர்லாம் இருக்குது, வந்து பட்டா மட்டும்தான் இருக்கு. ஓகே. அதுக்கு அவங்க பட்டா வேணும், அப்படிலாம் மாற்ற முடியாது. இல்லாட்டா அவங்க இறந்ததுக்கு முன்னாடி மாற்றிருக்கணும், இப்போ மாற்ற முடியாது. அது வந்து இதில் வந்து மகன் பேருக்கு மாற்றினதுக்கு அப்புறம் தான் அவங்களை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் சார்? சந்தில் சார். அம்மா, நீங்கள் யார்ட்ட அப்ளை பண்ணீங்க? மனு யார்ட்ட கொடுத்தீங்க? நம்ம எலக்ட்ரிஷன் சொல்றாங்களே. என்னம்மா? நமக்கு எங்க பண்ணாங்கல்ல எலக்ட்ரிக் போர்டு. எலக்ட்ரிசிட்டி போர்டு இல்லைம்மா, யார்கிட்ட மனு கொடுத்தீங்கன்னு கேட்குறேன். ஏஐடி யார்ட்ட மனு? ஆமா கொடுத்தோம். அந்த கம்ப்யூட்டர்ல கொடுப்பாங்கல்ல, கம்ப்யூட்டர் சென்டர்ல வந்து கொண்டு கொடுப்பாங்கல்ல. என்னென்ன மனு கொடுத்தீங்க நீங்கள் எழுதி கொடுக்கும்போது? எழுதி கொடுக்க நாங்க வந்து வீட்டுக்காரண்டா மாத்தணும். எங்களுக்கு நாங்க முதல்ல கடையா இருந்துச்சு, அதை வந்து நாங்க வீட்டுக்காரண்டா மாத்தணும். அதுக்காக எங்களுக்கு அதை அப்படியே எழுதினீங்களா? வீட்டு கடையில இருந்து கடையில இருந்து வீடா மாத்திட்டீங்க? நம்மளுக்கு தெரியாது, கமர்ஷியல் டு ரெசிடென்ஷியல் தெரியாது. கடையில இருந்து வீடா மாத்தணும் எழுதி கொடுத்துட்டீங்க. ஆமா. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க வந்து இந்த வீடு யார் பேர்ல இருக்குன்னு சொன்னாங்க. எங்க மாமா பேர்ல இருக்குன்னு சொன்னான். அப்போ மாமா பேர்னா மாமா தான் நடக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு மாமா வந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னான். மாமா இறந்துட்டாங்கன்னா அவங்க சம்சாரம் இருப்பாங்கல்ல? இல்ல, அவங்க வயசு அதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. என்னம்மா? அதுக்கு முன்னாடி அவங்க பிள்ளைங்க யாராவது இருக்காங்களா? ஆமா இருக்காங்க. அவங்க பிள்ளைங்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கி கொடுங்க. லீகல் அவங்க வாரிசு சான்றிதழ் போட்டுப்பீங்கல்ல? ஆமா. அந்த சேனல் காப்பியோட ஒரு அப்பா அம்மா இறந்துட்டாங்க, இப்போ நாங்கள் தான் இருக்கிறோம், எங்களுக்கு மாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க எழுதி கொடுக்கலாமே? இல்ல, அது பத்திரம் வந்து வேணும், அப்பதான் முடியும்னு சொல்லிட்டாங்க. அவங்க வேணும். நீங்க ஒன்று பண்ணுங்க, நான் இந்த நம்பர் தர நோட் பண்ணிக்கங்க. நம்பர் நோட் பண்ணிக்கங்கம்மா. சொல்லுங்க சார். அம்மா கேக்குதா? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இப்போ சொல்லுங்க சார். நான் ஒரு நம்பர் இபி கம்ப்ளைண்ட் நம்பர் தரேன். நீங்கள் நம்ம கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் நம்பர் இதுக்கு போடுங்க, ஒரு மெசேஜ் போடுங்க. நீங்கள் என்னென்னா ஒரு பேப்பரில் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அதுக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப்பில்.
94458 944 58 58 50 50 829 829 இதுக்கு போடுங்க எழுதி. இது மாதிரி இருந்தது. அந்த பையன் வந்து ஒரு கைப்பட லெட்டர் எழுது. அந்த பையனுக்கு என்ன வயசாகுது? அவங்களுக்கு 58 50 ஆயிடுச்சு. ஓ, வயசானவர் தானா? அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு லெட்டர் எழுதணும். இந்த மாதிரி மாமா எங்கள் அப்பா அம்மா தவறிட்டாங்க, அதனால் எனக்கு கடை கரண்ட்டை வந்து வீட்டு கரண்ட்டை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு வாரிசு சேனல் இருந்தாலே இப்போ அந்த வாரிசு சேனல் இருந்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. பத்திரம்னா என்னன்னா அந்த பத்திரம் அவங்க வீட்டு பத்திரம் இருக்கா இல்லையா? அவர்கிட்ட என்ன சார்? வீட்டு பத்திரம் இருக்கா இல்லையா? பத்திரம் இருக்கா? வீட்டு பட்டா இல்ல, பட்டா மட்டும் தான் இருக்கு. வீட்டு பட்டா காப்பி ஜெராக்ஸ் வச்சு அனுப்புங்க. அப்படி எதுவும் நடக்கலன்னா எனக்கு அங்கேருந்து அப்புறமா நீங்கள் முடிச்சு இதெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் கமெண்ட் அமைச்சப்பறம் அவங்க அதிகாரிங்க பேசலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் உங்கள் நம்பர் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு நம்பரை நான் கூப்பிட்றேன், பேசுங்க. அப்போ நான் அந்த அதிகாரிகிட்ட என்ன கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். சரிங்க சார். நன்றிம்மா. நன்றி. நன்றிம்மா. அடுத்தது நன்றி ரொம்ப தேங்க்ஸ் சார். சார். அதுதான் சார், இப்போ காவல்துறை பற்றி நான் பேசணும். வழக்கறிஞராக நீங்கள் தான் அதிகமாக காவல்துறையினரை சந்திக்க வேண்டிய சூழல். இன்றைக்கி வந்து காவல்துறை என்பது என்னென்னா, ஒரு புகார் கொடுத்தா புகார் வந்து அதை வாங்கி அதை உடனே முடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து காவல்துறைக்கு வந்து சைக்காலஜியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஆட்கள் கிடையாது. 80% காவல்துறைகள் வந்து என்ன அவங்களுக்குமே நிறைய ப்ரெஷர் இருக்குது. நிறைய அவங்களே சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறோம். தனிப்பட்ட முறை விஷயம் என்ன? அந்த ப்ரெஷரோட வெளிப்பாடு தான் அந்த மாதிரி. அதெல்லாம் லோன் வாங்கல, கடன் வாங்குது, வீட்டு பிரச்சனை, அந்த மாதிரி தனிப்பட்ட பிரச்சனை சூசைட் பண்ணிக்கிறதுக்கும் இதையும் அதை முடிச்சு போடக்கூடாது. இது வேற இது வேற. தொழில் ரீதியாக வந்து நீங்கள் காவல்துறைன்னு வந்த பிறகு வந்து ஒரு புகார் வருதுன்னா அந்த புகார் வந்து பாதிக்கப்பட்டவன் தான் புகார் கொடுப்பான். அதனால் அவனால் வந்து பல பணத்தை இழந்தவனாக இருக்கட்டும், அடிப்பட்டவனாக இருக்கட்டும், இல்லை அவனுக்கு பெரிய ஒரு பாதிப்புக்கு தான் வரான். பட் அந்த பாதிப்புலேருந்து அவனுக்கு வந்து ரிலீஃப் பண்ணி விடணும். அதான் காவல்துறை. குறைந்தபட்சம் வந்து ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம், நான் வந்து எனக்கு எதனா ஒன்று அஃபெக்ட் ஆகிடுச்சு, நான் ஸ்ட்ரெயிட்டாக வருது முதல் கடவுளாக நினைக்கிறது காவல்துறையை தான். அந்த கடவுளே நான் கடவுள் மட்டும் தான் நம்பி, வேறு நான் கலெக்டரை போய் பார்க்கலாம், யார் வேணா போய் பார்க்கலாம், ஆனால் யாரையும் பார்க்கறதில்ல. ஆனால் சட்டப்படி எனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து பார்க்குறது கடவுளாக காவல்துறை தான். அந்த காவல்துறை வந்து சட்டப்படியாக நடவடிக்கை எடுத்து அவங்கள பாதுகாத்துருந்தால் பரவாயில்ல. இன்றைக்கி எல்லாருமே வந்து ஒரு புகாரை கொடுக்குறோம். சிசிபியில் ஒரு புகாரை கொடுத்தோம். அந்த ஒரு ஆதி திராவிட வகுப்பை சார்ந்தவர், அவர் அருணகிரின்னு சொல்லி ஏறக்குறைய 26 லட்சம் மொத்தம் ஏமாத்துறான். பணத்தை கொடுக்குறோம், எல்லாம் எவிடன்ஸ் இருக்குது. அதை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அது நடவடிக்கை இல்லை. ஃபஸ்ட்டு விசாரிக்க சொல்ல பணத்தை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. 2வது வாட்டி விசாரிக்க சொல்ல நீங்கள் வந்து 2 பேரும் பாதி கொடுங்கன்றாங்க. 3வது விசாரிக்க சொல்ல அவர் கொடுக்க மாட்டாருங்க, அவர் பவர்ஃபுல்லான ஆளுன்னு யார் ஒரு ஏசி சொல்கிறார். ஒரு ஏசி சொல்கிறார். அந்த மாதிரி சுரேஷ்குமார் சிசிபியில் ஆவடி கமிஷன் ஆஃபீஸில் சுரேஷ்குமார் ஒரு ஏசி சொல்கிறார், எனக்கு விசாரிக்க முடியாது, அவர் பெரிய பவர்ஃபுல்லாக இருக்காரு, அவர் மந்திரி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஆவடி மந்திரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. பட் அப்படி இருக்குது. ஏமாத்தினவன் ஒரு ஷான்னு சொல்லி ஒருத்தர் ஏமாத்தினான். பட் அந்த மாதிரி யார் புகார்தாரர்களோ அவங்களுக்கு இல்லாமல் யார் வந்து ஏமாத்துறானோ அவங்ககிட்ட கட்டிங் வாங்கிட்டு தான் இன்றைக்கி வேலை நடக்கிறத தவிர அந்த பாதிக்கப்பட்டவனை காப்பாற்றணும், அவனுக்கு ரெக்கவரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்போ எவ்வளோ 26 லட்சம் இருந்தானா இது வாழ முடியுமா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். பேசலாம். ஒரு நேர் அனுப்பி இருக்காங்க. வணக்கம். புகார்பட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். ஹலோ சார். அவங்க பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம், ரத்னபுரியிலிருந்து பேசுகிறேங்க, கோயம்புத்தூர் ரத்னபுரி. உங்கள் பேர்? ரகுபதிங்க. ரகுபதி சார், உங்களுடைய புகார் சொல்லுங்கள். சார் அங்கே 15 வருஷமா ஆச்சுங்க சார், தார் ரோடு போட்டு. தார் ரோடு போட்டா? ஆமாங்க, வாட்டர் லைன் தோண்டி, சரி, செப்டிக் லைன் தோண்டி எல்லாம் கஷ்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போக்குவரத்து போய் வரவே முடியல, 2 வீலர்ல போகவே முடியலைங்க. ஓகே, இது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா சார்? கம்ப்ளைண்ட் கவுன்சிலர்கிட்ட பண்ணிட்டு இருக்கிறேங்க. அவரும் ஸ்டெப் எடுக்கிறதே இல்லைங்க. சரி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். அதாவது நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? என்னங்க? உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு 58 ஆச்சுங்க. பரவாயில்ல. அதாவது இந்த காலத்தில் இந்த இளைஞர்கள்லாம் வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கே இருந்தால் கூட அதில் உழுந்து எழுந்துச்சு ஃப்ராக்சரை கட்டு போட்டுன்னு கூட ஆஃபீஸ் போயிடுவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து அந்த 58 வயசுலேயே நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு வாழ்த்துக்கள். முதல்ல இன்றைக்கி இளைஞர் சமுதாயத்து மேலே எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்குது. ஏன்னா ஒரு 5% 10% தான் அந்த சொசைட்டி கான்சியஸே இருக்குது. மிச்சம் எல்லாமே வந்து செத்தா நம்ம வீட்டிலேயே ஏதாவது விழுந்து அடிப்பட்டால் கூட எந்திரிச்சு நம்ம போகலாம் கேட்டக்கூடாது. அப்போ உன் படிப்பு எதுக்கு கேள்விக்குறி? கோயம்புத்தூர் இளைஞர்கள் வந்து ஏன் அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன அவங்க கண்ணு தெரியலையா இல்லைன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இங்கே மட்டும் இல்லை, எல்லாருலேயும் இளைஞர்கள் வாய் முடிய இருக்காங்க, தைரியமே கிடையாது. சாப்பிட்ணும், சாட்டிங், பார்ட்டி. நான் என்ன சொல்கிறேன், சரி செய்யுங்க. நீங்கள் என்னென்னா ரோடு உடஞ்சி போச்சுன்னா அந்த பகுதி மக்கள் எந்த ஊர்மா? அந்த கோயம்புத்தூர் எந்த இடம் சொன்னீங்க? ரத்னபுரி. அந்த ஊரில் ஒரு மனுவில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் சைன் பண்ணி கொடுப்பாங்களா?
இல்லைங்க, முகாம் போடும்போது போறாங்க, யாருமே வரமாட்டாங்க. நம்ம சரி பரவாயில்ல, நீங்க சைன் பண்ணி அந்த தெருவுலயே சைன் பண்ணி வாங்கி கொடுக்கலாமா? ஆமாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அது வந்து நெடுஞ்சாலையா இல்ல மாநகராட்சி உட்பட்டதா? மாநகராட்சி உட்பட்டதுங்க. சரி ரைட்டு. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு லெட்டர் மட்டும் எழுதுங்க, டு த மாநகராட்சி ஆணையர் அப்படின்னு போட்டு கோயம்புத்தூர் கோவை மாநகராட்சி போட்டுருங்க. ஃப்ரம்னு போட்டு ரத்னகிரி ஊர் மக்கள்னு போட்டுருங்க. போட்டு சாலை நெடுங்காலம் சீர் செய்யப்படாத பற்றி புகார்னு போட்டு இந்த மாதிரி இந்த சாலை வந்து இத்தனை ஆண்டுகள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இத்தனை மாதமாக இத்தனை ஆண்டாக இது வந்து போடாமல் நிலுவையில் உள்ளது. இதனால் 58 வயதான எனக்கு மட்டும் அல்லாமல் என்னை சுற்றி இருக்கக்கூடிய வயதானவர்கள் பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். இது முதுகுத்தண்டு வலி இருக்குது. உண்மையாக நிறைய பேர் முதுகுத்தண்டு வலி இருக்கும். இதுக்கான விஷயங்கள் வந்து நடக்காத பட்சத்தில் எங்களுடைய மருத்துவ செலவையும் தாங்கள் ஏற்குமாறும், எங்கள் வாகனம் வந்து பழுதடைந்தால் அதையும் பழுது நீக்கி தரதுக்கான செலவையும் நீங்கள் ஏற்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு போட்டு ஒரு 5 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைன் பண்ண மாட்டாங்களா? 5 பேர் உங்கள் பேர் 5 பேர் சைன் பண்ணி அதை பதிவு தபாலில் ரிஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் அங்கே அனுப்புங்க. பதிவு தபாலில் அக்னாலஜ்மெண்ட் அட்டையோட அந்த மாநகராட்சி ஆணையம் அனுப்புங்க. காப்பிட்டு மாவட்ட கலெக்டர் போடுங்க, கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டர் போடுங்க. இதை ரெண்டையும் போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வேலை நடக்கும். நடக்கலைன்னா நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்க, நான் பண்ணித்தரேன். சரி, நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி சார். நம்ம அனிமல்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இதில் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் வந்து என்ன அவங்களோட பிரச்சனைகள் என்ன சார் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடியது? சரி, அனிமல் ஆக்டிவிஸ்ட்ன்றது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து மனிதர்களை மட்டும் பார்க்கும்போது மனிதர்கள்லாம் விலங்குகள் ஆனதுனால, இப்போ விலங்குகளை பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மாதிரி ஆகிறதுனால அனிமல் ஆக்டிவிஸ்ட்டுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும், இல்லைன்னு சொல்ல. இப்போ கூட ரீசெண்டாக வந்து ராமூரில் வந்து ஒரு பொண்ணு சோறு வச்சதுக்குள்ளே 2 குடும்பம் அடிச்சுக்கிட்டு ஸ்டேஷன் வரையும் போய் அந்த பொண்ணு 22 வயசு பொண்ணு, நம்மளுக்கு கூட தெரியாது, அதுக்காக நான் போய் சப்போர்ட் பண்ணேன். ஆனால் வந்து என்னென்னா சில சமயம் நாய் ரொம்ப ஃபெரோஷியஸாக இருந்தால் நம்ம நாயையும் பிடிச்சி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நிறைய இந்த இடத்துல வந்து ஒரு பார்க்கில் ஒரு பையனை கிடைச்சது. அதான் சொல்றேன், அதாவது வந்து நீங்கள் நாயை கூட்டிகிட்டு போகிறவங்க திமிர் பேசுகிறாங்கன்னா அவங்களையும் சேர்த்து லாக் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் நாயை வந்து ஒரு அதுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் வாழ்வதற்கு உரிமை உண்டு. கண்டிப்பாக சோறு வைக்கிறேன்னா ஒரு வெயில் தண்ணி வைக்கலாம். ஒரு ஒன்றும் இல்லை, என் வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னா காக்காய்க்கு புறாக்கு மயிலுக்கு அணிலுக்கு எறும்புலேருந்து ஆரம்பித்து மாடுலேருந்து நாயிலேருந்து எல்லாரும் கொடுத்து வச்சுட்டு தான் வரேன். நான் என்னால் முடிஞ்சது வைக்கிறேன். ஒரு தண்ணியை வச்சா தண்ணி இல்லாமல் செத்து போயிடும். நான் நமக்கு தண்ணி இல்லைன்னா கொடுக்க மாட்டோம், எப்படி இருக்கும்? இதில் என்ன கொடுமை, அவங்க என்ன பிரச்சனை வருதுன்னா இதில் பெரிய ஊழல் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏன்னா இப்போ ஒரு நாய் ரோட்டில் அடிபட்டு தீயில் வைக்கிறான், சில சைக்கோலாக ஆனுங்க மூஞ்சில் ஆசிட் ஊற்றுறாங்க, நாய் மூஞ்சில் சுடுநீர் ஊற்றுறாங்க. உன் பிள்ளைங்க மூஞ்சில் ஊற்றுனா நல்லா இருப்பியா நீ? அந்த மென்டலுங்கெல்லாம் 70 வயசு மென்டல் 80 வயசு மென்டலாக இருக்குது. இதில் மூத்த குடிமன்ற பேரில் எல்லாம் சுற்றுறானுங்க. அந்த நாயை கழுத்து கடிக்கிறது, காலை உடைக்கிறது, அதில் என்னடா அதெல்லாம் வாயிலாக போச்சு. சில நாய்கள்லாம் கூப்பிட்டு பசிக்குதுன்னு கேட்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கோம். நம்ம அந்த அளவுக்கு ஈவல் இறக்கமாக இருக்கும். அப்போ என்னென்னா சில அனிமல் ஆக்டிவிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை போய் பார்த்தோன்னா அதை கூட்டு போகிறாங்க. எங்கே கூட்டு போகிறாங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரிஜெக்ட் பண்ணுறாங்க பொழுது. அனிமல் வெல்ஃபேர் போர்டு கண்டுக்கிறது கிடையாது. வெட்டரி ஹாஸ்பிட்டலில் 12 மணி மேலே 2 மணி மேலே யாரும் இருக்க மாட்டாங்களாம். அப்போ நாய் 4 மணி மேலே அடிப்பட்டால் யார் பார்த்துப்பா? இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொல்லை பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொல்லை என்ன கொல்லை அப்படின்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அந்த பிரைவேட் வெட்டரி ஹாஸ்பிட்டலில் ஒரு நாயை பார்க்கணும்னா டாக்டர் முதல்ல இருக்க மாட்டார். நீங்கள் ஆழ்வார்பேட்டை போங்க, மவுண்ட் ரோடு போங்க, பெசனரில் போங்க, எங்கெங்கே போங்க, நேரத்தில் வச்சுருக்காங்க. எனக்கு கூட இப்போ அனுப்பிச்சாங்க. ஒரு நாய் திருநாய் போனதுக்கு 6000 ரூபா ஸ்கேனிங், சர்ஜரி பண்ணால் 15,000 20,000 அப்படின்னா இதை கவர்மெண்ட் ஏன் பண்ணக்கூடாது? திருநாய்களுக்கு என்ன வாழ உரிமை இல்லையா? அப்போ மொத்த திருநாய் சாவச்சிடலாமா? என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ப்ளூ கிராஸோட சேர்ந்துக்கிட்டு அந்த நாயை காய அடிச்சு விட்டுறணும், இனிமேல் நாய் நாட்டு நாயே இருக்கக்கூடாது, போன வில்நாய்க்கு மட்டும் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. கண்டிப்பாக. அதனால என்னன்னா, இந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்களோ முதல்ல அவங்கள கூப்பிடணும். உண்மையிலே நாயினால பிரச்சனையா, இந்த நாயினால பிரச்சனை நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஒதுக்கி போகிறது ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவங்கள கூப்பிட்டு மிரட்டுறதும் சோறு வைக்கக்கூடாதுன்றதும் இந்த மாதிரி பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஃபண்ட் எவ்வளோ வந்துருக்குது, எவ்வளோ ஃபண்டு வந்து அந்த ஃபண்டை ஏன் அவங்க கொடுக்க மாட்டாங்க? எந்த ஃபண்டு யார் அலர்ட் பண்ணுறாங்க? அந்த நாய்க்கான ஊசி சர்ஜரி யார் பண்ணுவா? ஏன் கவர்மெண்ட் சர்ஜரி பண்ணா எதுக்கு இத்தனை டாக்டருக்கு லட்சக்கணக்கில் சம்பளம்? சரி, லட்சக்கணக்கில் எதுக்கு சம்பளம்? 2 மணி நீ உட்காந்து போகிறதுக்கா? கண்டிப்பாக சார், நம்ம பேசுவோம். இன்னும் ஒரு நேர் நம்ம இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். பேசுறேன் சார். என்ன பேருமா? ரெஜினா. ரெஜினா. எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் தாம்பரத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்க புகார் சொல்லுங்க. சார், நான் வந்து போன டிசம்பர்ல வந்து எங்க பொண்ணு வந்து MBBS படிக்கிறதுக்காக ரஷ்யாவுக்கு அனுப்பியிருந்தேன் சார். சரிம்மா. அப்போ வந்து ஏஜென்ட் மூலமா நாங்கள் அனுப்பணும். அது ஏஜென்ட் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அங்க போயிட்டு காலேஜில் கொண்டு போய் சேர்த்துட்டு ஃபீஸ் எதுவும் பே பண்ணாம
அங்க வேற ஒரு ஏஜென்ட்ட ரஷ்யால வந்து ஒரு ஹாஸ்டல்ல வந்து தங்க வச்சுட்டாரு. சரி. ஃபீஸும் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளவங்க என்ன பண்ணிட்டாங்க, பசங்களுக்கு சாப்பாடு போடாம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. திரும்ப இங்க இருக்கிற நாங்க போன ஏஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களெல்லாம் இல்லீகலா இன்னொரு இடத்துல தங்க வச்சுட்டாரு. அந்த இடம் நல்ல இடம் இல்ல, ஒரு லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டில இருந்து என்ன பண்ணிட்டாங்க, பசங்களை எல்லாம் மறுபடியும் அவங்க தங்கின இடத்துக்கே கொண்டு போய் விட்டுட்டு, நீங்க இனிமேல் இந்த மாதிரி இல்லீகல் இடத்துல தங்க கூடாது, நீங்க ஃபீஸும் கட்டல, அதனால இமிடியேட்டா நீங்க வந்து உடனே இந்தியாவுக்கு கிளம்பிடுங்க, ஃபீஸ் பே பண்ணாதனால உங்களுடைய இல்லீகலா நீங்க தங்கின இடமும் சரியில்லாத இடம் அப்படிங்கறதுனால வந்து நீங்க இனிமேல் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பசங்க ரொம்ப கஷ்டம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிலோ 17 கூட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார். கடைசியில வந்து விசா முடியிற கட்டத்துல நாங்களும் ரொம்ப ஏஜென்ட்ட கஷ்டப்பட்டு கேட்டுட்டே இருந்தோம். சார் ஃபீஸ் கட்டுங்க சார், பசங்க அங்க வந்து காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவர் வந்து கட்டிட்டேன்னு சொன்னாரு. ஆனா அங்க உள்ள ஏஜென்டோ அப்புறமா யூனிவர்சிட்டியும் பாத்தீங்கன்னா கட்டல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் விசா முடியிற தருணத்துல பிள்ளைங்க இருக்க முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல ரிட்டர்ன் வர வேண்டியதாயிடுச்சு. இப்போ வேற ஒரு காலேஜ்ல வந்து பசங்க கிட்டத்தட்ட ஒரு 10 பிள்ளைங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க. வேற ஒரு காலேஜ்ல சேர்த்துக்கிறோம். இப்ப இந்த ஏஜென்ட்ட போயிட்டு நீங்க ஃபீஸ் கட்டல, எங்களுடைய ஃபீஸ் எல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க ஏசி ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் சார். நான் கேட்க போகும்போது எங்களுக்கு ரொம்ப வந்து எங்களை வந்து அடிக்கலாம் வந்தாங்க. ஆமா சார், ஆமா. நாங்க தாம்பரம் சேலையூர் ஏசி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து 1 month ஆச்சு. ஆனா என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு இன்னும் தெரியல. அடுத்தது என்ன பண்ணலாம் சார்? அம்மா உங்க பேர் ரெஜினா இல்லையா? ஆமா சார். உங்க பிள்ளை வந்து மைனர் பிள்ளையா? இல்ல சார், மைனர் இல்ல. ஆனா எங்க பிள்ளைகளோட மைனர் பிள்ளைங்க இருக்கிறாங்க. சரி, என்ன படிக்க போனாங்க? MBBS சார். சரி, ரைட், ஓகே. என்ன யூனிவர்சிட்டி அது? அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிவர் யூனிவர்சிட்டி, ரஷ்யால. சரி, ரஷ்யா. ஆமா. எவ்வளவு அமௌண்ட் கட்ட சொன்னாங்க யூனிவர்சிட்டில? நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5.5 லட்சம் கட்ட சொன்னாங்க சார். ஆனா அங்க போன பிறகு 7.5 லட்சம் கட்டிட்டோம் நாங்க. அதிகமா போய் கேட்டாங்க. இல்ல 7 லட்சம் நீங்க டைரக்டா யூனிவர்சிட்டிக்கு டிடி எடுத்து அனுப்பிச்சீங்களா இல்ல ஏஜென்ட் கொடுத்தீங்களா? இல்ல சார், ஏஜென்ட் கொடுத்தோம் சார். அந்த ஏஜென்ட் பேரு இல்ல கம்பெனி பேரு என்ன சார்? ஃபியூச்சர் டாக்டர் கன்சல்டன்சி. ஃபியூச்சர் டாக்டர் கன்சல்டன்சி. டாக்டர் கன்சல்டன்சி. ஆமா. இது நடத்துறது நம்ம ஊர்க்காரங்களா வெளியூர்க்காரங்களா? சார் நம்ம ஊர்க்காரங்க தான் சார். சரி, இப்போ நீ தாம்பரத்துல சேலையூர்ல ஒரு அருமையான ஏசி, ஸ்ட்ரிக்டான ஏசி, ஜெய்சில் கிறிஸ்டின் ஜெய்சில்னு ஒருத்தர், அவர் தான் இன்ஸ்பெக்டர் சந்துரு சார்னு. அவர்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே சந்துரு சார்லாம் வந்து ஜெம் ஆஃப் த போலீஸ் இன்ஸ்பெக்டர்லயே ஒரு ஜெம் ஆஃப் த பர்சன். யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு நிற்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர் அவர். சரிங்க சார். நான் சில காவலர்கள் தப்பு செஞ்சா சுட்டி காட்டுவேன், நல்ல காவலர் நம்ம எடுத்து காட்டுவேன். அந்த வகையில் ஒரு நல்ல காவலர் இவரு. கண்டிப்பா சார். அதே மாதிரி கிறிஸ்டின் ஜெய்சி சாரும் வந்து பாதிக்கப்பட்டதாலும் விட மாட்டார் அவரு. ஆனா நீங்க உங்களுக்கு அட்வொகேட் வச்சிருக்கீங்களா? நீங்க இல்ல சார், அட்வொகேட் வைக்கல சார். சரி, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட நம்பர் இங்க வாங்கிக்கிறேன், உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். சரிங்க. நீங்க புகார் என்னன்றதை நம்ம கேட்டுட்டு அந்த 10 பேர் கம்ப்ளைண்ட் பண்ண ரெடியா இருக்காங்களா? அந்த 10 பேர்ல 1-2 பேர் கொஞ்சம் தயங்குறாங்க. நம்ம இல்ல 10 பேர் ஒண்ணா வச்சு முதல்ல மீட் பண்ணி பேசுவோம். இந்த மாதிரி ஃப்ராடுங்க வந்து இன்னும் எத்தனை பேரை ஏமாத்துவான்னு தெரியாது. கண்டிப்பா சார். அது மாதிரி தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை வர வச்சு அது எவ்வளவு பெரிய ஆளா நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஒருவேளை அவர் பெரிய ஆளா இருந்தானா வாட்ஸ்அப்லயும் யூடியூப்லயும் வைரல் ஆகிடுவோம். வைரல் ஆகணும்னா அப்புறம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பதில் சொல்லி தான் ஆகணும். கண்டிப்பா சார். இப்ப சாதாரணமா ஒரு இடத்துக்கு போனா பிரச்சனை மிரட்டும் போது நான் ஒரு விஷயம் சொல்லிடுவேன். உங்ககிட்ட போன் இருக்கு, ஆண்ட்ராய்டு போன் இருக்குல்ல? ஆமா சார். உங்ககிட்டயே உங்க பிள்ளைங்கிட்டே இருக்கிறத நம்ம கேம் யூஸ் பண்றதுக்கும் வாட்ஸ்அப் பார்க்கறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம நாங்களாம் இதை ஒரு ஆயுதமா தான் பயன்படுத்துறோம். கண்டிப்பா சார். நம்ம கிட்ட ஒருத்தர் அடிக்க வராங்கன்னா உடனே முதல்ல வீடியோ ஆன் பண்ணுங்க. ஏன் அந்த வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லையா? இல்ல சார், நான் அந்த ஸ்பாட்ல எங்களுக்கு நாங்க எதுமே இனிமே எப்ப ஸ்பாட்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆனாலும் டக்குன்னு எப்படி நம்ம வந்து ஒரு சுதாரிக்கிறோமோ டக்குன்னு வீடியோ ஆன் பண்ணோம், கேமரா ஆன் பண்ணி வீடியோ ஆன் பண்ணி அதை கிளிக் பண்ணிடணும். நாங்க உடனே 100க்கு ஃபோன் பண்ணோம் சார். 100 பண்ணுங்கம்மா. நான் என்ன சொல்றேன், 100 பண்ணலாம், போலீஸ் வரட்டும், ஹெல்ப் பண்ணலாம், அதெல்லாம் ஓகே. ஒரு ஆதாரம்னு ஒன்று வேணும். 100 வரும், என்ன பிரச்சனை தெரியாது. ஆனா வீடியோ ஆதாரம் இருந்ததுன்னா நீங்க நீதிமன்றத்திலேயே காட்டலாம். கண்டிப்பா. இல்லையா? என்ன அடிக்க வராங்கன்ட்டு. அப்படிப்பட்ட ரவுடிங்லாம் இன்னைக்கு ரவுடிங் ஆனப்பட்ட ரவுடிங்ல சென்னையில் ஒழிச்சாச்சு. ஆனா இந்த மாதிரி ரவுடிங்லாம் ஒரு பேப்பர் ரவுடிங்ல இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதை பார்த்துக்கலாம் என்னன்றது. சரிங்களா? ஓகே சார். நம்ம பார்ப்போம், இது முடிச்ச அப்புறம் உங்களை கூப்பிடுறேன். ஓகேவா? நிகழ்ச்சி முடிஞ்சு உங்களை தொடர்பு கொள்ளாமல் ப்ளூ கிராஸ் மன்னிக்கணும், ப்ளூ கிராஸ் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அதோட நடவடிக்கைகள் வந்து அந்த அளவுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பொதுவாக அந்த விலங்கு நல வாரியமாக இருக்கட்டும், இவை எல்லாமே வந்து ஆக்டிவிஸ்டுக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் செயல்படுறாங்க அப்படின்னு தான். இல்லை, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் பல வழிகாட்டுதல் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்னா, இப்போ நாய் வந்து உங்கள் நாயை நீங்கள் வளர்க்குறீங்க, அது உங்கள் இப்போ நாயை வந்து நீங்கள் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு எல்லாம் பொறுப்பு நீங்கள் தான் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் நாய் கடிக்காதுன்னு சொல்லுவீங்க,
அது இன்னொருத்தர் கடிக்கும். பட் அதனால வந்து நீங்கள் நாய் எந்த கடிச்சாலும் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த வழக்கை வந்து அந்த ஓனர் மேலே தான் பதிவு பண்ணணும். இதில் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நம்ம சீனியருக்கு, அது வீட்டு வளர்க்குற நாய், தெருவில் இருக்கிற நாய் சோறு போடும்போது அது கட்சி அப்படின்னா அப்புறம் நாளைக்கு பிச்சை போற ஒரு பிச்சைக்காரன் கொலை பண்றான், அப்ப நம்ம தான் சோறு போட்டு பிச்சைக்காரன் கேஸ் நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல நான் வளர்க்குறவங்களுக்கு தான் சொல்றேன். வழக்கம் தெருவில் இருக்கிற நாய்க்கு யாரும் பொறுப்பு கிடையாது. இல்ல அதையும் கேட்கறாங்க. இப்ப தெருவில் இருக்கிற நாய்க்கு நானும் பொறுப்பு கிடையாது, நீங்க பொறுப்பு கிடையாது. இந்த நாயை நீங்க கயிறு கட்டி நீ புடிச்சுன்னு போற நாய்க்கு நீ தான் பொறுப்பு. நீ தான் பொறுப்பு. அது கடிச்சாலும் சரி, நீ பார்க்ல இட்டு போனாலும் சரி, உன்னை 3 நாய் உன் கடிக்காதுன்றா அது உங்களோட வச்சுக்க. நீ வந்து இந்த கடிக்காதுங்க 3 தான் பாக்கும் அந்த மாதிரி எதுக்கு அப்படியே வளர்க்க முடியும்? உனக்கு முன்னால அதை பாதுகாப்பா கொண்டு வர முடியும். நேத்து ஒரு இது பண்ணிருக்காங்க, வாய்க்கு வாய் மூடி போன நாய்க்கு 1000 ஃபைன் போட்டிருக்காங்க. சட்டம் இருக்குது. ஆமா, இப்போ நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க, ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இதை வந்து நீங்க வந்து நாயின்னு நினைக்காதீங்க. ஏன்னா எவ்வளவு பேர் வந்து பசங்க குழந்தைங்களை கடிச்சா சொல்லாதுங்க, வீட்டுல போய் சொல்லாதுங்க. அப்ப நாளைக்கு அந்த விசையாரி சத்த யார் பொறுப்பு அதுக்கு? இப்ப அதை பாக்கணும். நீங்க உங்க நாயை வளர்க்கறா நீங்க பாதுகாப்பா வளர்த்துக்க. ஆமா, அது ஒரு பிரச்சனை சார். இப்ப சார் வந்து மென்ஷன் பண்றது என்ன, இப்ப நம்ம ரோட்ல போற நாய்க்கு தெருநாய்க்கு வந்து சாப்பாடு போட்டா கூட போடக்கூடாது, அதனால வந்து எல்லா இடத்துல ஒன்னா வருது, அதனால அந்த பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வருது அப்படின்றதுக்காக ஆக்டிவிஸ்ட நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்றாரு. அது தவறு. அது என்னன்னா, இப்ப கேரளா யாரோ ஆர்டர் வாங்கினதா போய் சொல்லி வாட்ஸ்அப்ல என்னன்னா யார் சொல்றாங்க அவன் தான் காரணம்னு சொல்லி போட்டுட்டாங்க. அப்புறம் மேனகா காந்தி அவங்க சொல்றாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ரூமர் அப்படின்ட்டாங்க. நான் அதை தான் திருப்பி நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்றேன். அனிமல் ஆக்டிவிஸ்ட்டுக்கு உங்களை யாராவது வந்து சோறு வச்சா நீங்க தான் பொறுப்பு மிரட்டுவாங்கன்னா, நாளைக்கு பிச்சைக்காரன் சோறு போட்டு அந்த பிச்சைக்காரன் கொலை பண்ணி எதுப்பியா? காக்காய்க்கு சோறு வைக்கிற, காக்கா எச்ச போட தலையில, அப்ப நீ போய் கழுவி விடுவியா? இந்த மாதிரி முட்டாள்தனமான சில வாதங்கள்ல வைக்கிறவங்கள ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருங்க. ஓகே சார், ஓகே. அடுத்து ஒரு கடிதம் ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம் சார். அதாவது ராஜேந்திரன் உடையார்பாளையம் அரியலூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. சாலை வசதி வேண்டி அரசிடம் பலமுறை மனு அளித்தும் சாலை வசதி செய்து தரவில்லை அப்படின்னு அந்த அவங்களுடைய அட்ரஸ் வந்து போட்டு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, இது சம்மந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், ஊராட்சி மன்ற பிடிஓ எல்லாருக்குமே வந்து நாங்கள் மனு அளித்தும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி எல்லா மனுவையும் இனிமே யாரும் இந்த மாதிரி லெட்டர் அனுப்பாதீங்க. இனி லெட்டர் அனுப்பாம இருக்குது நான் ஒரு வழி சொல்லிடுறேன், அதை செஞ்சாலும் நடக்கும். எங்க ஏரியாவில் போரூர்ல முகலிவாக்கத்தில் ஒரு 5 வருடம் முன்னாடி திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பண்ணேன். எங்க ஏரியாவில் ஃபுல்லாக ரோடு குண்டு குழியுமா இருந்தது. நான் வந்து ஏஇ, அப்போ வந்து ஐவேசி ஏஇ ஸ்ரீமங்கலம் இருக்கிறாரு, ஃபோன் பண்ணுறேன் எடுக்க மாட்டாரு. திருப்பி ஃபோன் பண்ணிவிட்டு எப்போயோ ஒரு வேறு நம்பரில் ஒரு 10 தடவை ஃபோன் பண்ணி ஒரு 10 நாள் கழிச்சு எடுக்கிறோம். ஃபோன் அடித்தா என்னங்க அப்படின்னாரு, சார் நம்ம சமூக ஆர்வலர் ரோடு சைடில் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா உங்களுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு. இப்போ நான் சமூக ஆர்வலர் என்ன, ஏன் நான் சொசைட்டிக்கு வெளியாளா? ஏன் நான் சொசைட்டிக்குள்ளே இல்லையா? எனக்கு பதில் சொல்லக்கூடாதா? இல்லை சார், என்ன சார் சொல்கிறீங்கன்னு. எங்கள்கிட்ட ஃபண்ட் இல்லை, ஃபோன் வச்சிட்டாரு. ஃபோனில் ஃபண்ட் இல்லைன்னு ரெக்கார்ட் ஆகிடுச்சுல எப்போதும். நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் ஒரு நல்ல சட்டை எடுத்து சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு பின்னாடி கிழிச்சு முன்னாடி கிழிச்சு எங்கள் ரோடு இப்படி தான் கிழிஞ்சு போயின்னு சொல்லி பிச்சை எடுக்கும் போராட்டம், பிச்சை எடுத்து உங்களுக்கு ஃபண்டில் இல்லை நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்லி மக்கள்கிட்ட பிச்சை எடுக்க போனேன். தட்டை எடுத்துக்கின்னு எங்கள் இருக்கக்கூடிய கட்சி சார்பு இல்லாமல் அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன, அதாவது நேர்மையாக இருக்கக்கூடியவங்க, அநியாயமாக இருக்கவங்கலாம் ஒதுங்கிறாங்க. ஒரே ஒரு அம்மா, ஒரு கட்சியில் ஒரு அனைத்து கட்சியும் எதுக்கு கூப்பிட்டேன், ஆனால் ஒரே ஒரு அம்மா தான் அவர் வந்தாங்க. அந்த அம்மா பொது இடத்துல வயசானவங்க எல்லாம் வந்தாங்க, ஆட்டோக்காரங்க வந்தாங்க, எல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், தட்டை எடுத்துன்னு பிச்சை எடுத்துனே போனோம். அதை கூட பொறுத்துக்க முடியாமல் ஒருத்தங்க என்ன பண்ணிட்டாங்க, கட்சிக்காரர் ஃபோன் பண்ணி போலீஸ்ட்டு அவரை அரெஸ்ட் பண்ணுங்கன்னாங்க. நான் அந்த பார்டர் விட்டு அடுத்த ஸ்டேஷன் லிமிட் அதுக்கு பக்கத்தில் போனோன்னே இவங்க வர முடியல. நான் அதுக்குள்ள பிச்சை எடுத்துட்டு ஐவேஸ் டைரக்டர் ஜெனரல் ஃபோன் பண்ணுறேன், சார் 1500 கலெக்ட் பண்ணிட்டேன் பிச்சை எடுக்குது, நான் டெய்லி பிச்சை எடுத்து அனுப்புகிறேன், எங்களுக்கு ஃபண்ட் இல்லைன்றீங்க, நீங்கள் ரோடு போட்டு கொடுங்கன்றேன். அப்போ ஒரு வாரம் கழிச்சு அப்போ வந்து எங்களுக்கு வந்து ரோடை வந்து பேசுகிறாங்க போடுறாங்க. 10 நாளில் வந்து ரோடு கொடுத்தாங்க. இல்லை நான் மக்கள்கிட்ட சொல்கிற விஷயம் இப்போ இவருக்கு சேர்த்து சொல்கிறேன், உங்கள் இடம் ரோடு சரி இல்லையா, ஒரு ஃபோட்டோ எடுங்க, இந்த மாதிரி நான் இவ்வளோ பேருக்கு அனுப்பிச்சிட்டேன், எந்த பதில் இல்லை, எங்கள் வண்டி பழுதாகிடுச்சு, எனக்கு இவ்வளோ 2000 பில் ஆகிடுது, சர்வீஸ் சார்ஜ் 4000 ஆயிடுது, எனக்கு பில்லை கொடுங்க, நீங்கள் கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கேளுங்க, உங்கள் ஊரால் கேளுங்க, 10 பேர் விட்டு அனுப்புங்க அந்த பில்லுக்கு, அவங்க காம்பன்சேஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நீதிமன்றத்தை நாடுங்க, சேவை குறைபாடு இதெல்லாம் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் எழுதுங்க. இதை யாரும் விழுந்தாங்கன்னா 1 லட்ச ரூபா அவங்க நஷ்டீடு கொடுத்தோம். அந்த ஏஇயும் ஏஇ ஸ்கொயரையும் கார்பரேஷன் அந்த ஏஇ இல்லை நிஜ ஏஇ இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்றேன். இது வந்து திருப்பியும் மெத்தனமான விஷயம். இது அவன் சொல்லுவான் எனக்கு தெரியாதுன்னா அப்போ யார் ரூட் எடுத்துட்டு போங்க, கடைசியில் எங்கே பண்ணிக்குதோ அந்த அமைச்சரே அரெஸ்ட் பண்ண முடியுது பாருங்க. அப்போதான் அது அடங்கும், இல்லைன்னா அடங்கவே அடங்காது. இதுல இன்னொன்று என்னன்னா, பார்க்கிங் இடம் இருந்தால் தான் கார் வாங்க முடியும்னு இப்போ ஆர்டர். அதை நம்ம பற்றி பேசுவோம் சார். நேர் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் பாஸ்கர் சார், சேலம் மாவட்டம் பெருமாநம்பட்டி ஊராட்சி மன்றம். சொல்லுங்க பாஸ்கர், உங்களுடைய புகார் சொல்லுங்க. சார் இந்த மாதிரி ஜல்ஜீவன் எடுத்து சொல்லி கனெக்ஷன் கொடுத்தாங்க சார், ஒரு கனெக்ஷன் கொடுத்தாங்க வீட்டுக்கு. அதுல 2 கனெக்ஷன் எங்க வீட்டுல 2 மேல் மாடி கீழ் மாடி 2 பேர் குடியிருக்கிறோம்.
அதுல 2 குடியிருப்புக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் 2 கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. வணிக கொடுத்த வீட்டுக்கு எல்லாத்துக்கும் 2 கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கனெக்ஷன்? இல்ல 2 வீடுமே வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தானே சொல்றீங்க? என்ன சார்? இல்ல என்ன கனெக்ஷன் சொல்றீங்க? எலக்ட்ரிசிட்டி தானே? குடிநீர் இணைப்பு. குடிநீர் இணைப்பா? சரி. ஊராட்சி மன்றம் சார், பெருமாள். ஓ, ஜல்ஜீவன் ஸ்கீம்ல சொல்றீங்களா? ஆமா, ஜல்ஜீவன் ஸ்கீம். சரி, சொல்லுங்க. அது 2 கனெக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்துக்கிறாங்க. ஓகே. ஒரு இதுக்கு ஒரு வணிக நிறுவனத்துக்கு இது எல்லாத்துக்கும் 2 இணைப்பு கொடுத்துறாங்க. நாங்க வந்து 2 குடும்பம் இருக்கிறோம், அந்த குடும்பத்துக்கு 2 வரையும் தான் கேட்டோம். அது கொடுக்க மறுக்கிறாங்க. அது அரசியல் காரணம், கால்புரட்சி காரணமாக அரசியல் தலையீடு இருக்குது. சரி. இப்ப அரசியல் தலையீடு முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, 5ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. ஓகே சார், உங்க கேள்வி புரியுது. திரு அழகர் செந்தில் சார். சார் நீங்க உங்களுக்கு நீங்க இமெயில் அனுப்புவீங்கல்ல? இமெயில் அனுப்புவீங்களா? இல்ல சார், நல்லா புகார்லாம் கொடுத்துட்டாங்க. இல்ல மெயில் யூஸ் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. பண்ணதெல்லாம் விட்டுருங்கயா, இமெயில் அனுப்புவீங்களா? மெயில் யூஸ் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. மெயில் இல்ல சார், இல்ல சார். சரி, ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. சொல்லுங்க சார். 011. இது ஆக்சுவலா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன், டெல்லி. இவங்க தான் ஜல்ஜீவனோட மிஷனோட இது கம்ப்ளைண்ட் நம்பர். சரி சார். 011 2436 011 2436 1011 இல்லனா 2436 1245. மெயில் ஐடி யாராவது எழுதுறவங்களா தான் எழுதிக்காங்க. யாராவது தான் ஜல்ஜீவனுக்காக SCCY SECYDWS@nic.in. இதுக்கு வந்து என்னன்னா உங்களோட விஷயத்தை எழுதி புகார், இப்போ நீ சொன்னது அப்படியே புகார் எழுதி அனுப்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து லோக்கல் தமிழ்நாடு லெவலில் யார் அதிகாரிகள் அவங்க கேட்பாங்க. அப்போ அவங்க அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இது ஒன்று பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்றைய அதிகாரிகளுக்கு நீங்கள் அந்த ஊரில் அந்த கலெக்டருக்கு ரிஜிஸ்டர் தபாலில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இதுக்கு ஆவணம் செய்ய மாதிரி கேட்டு சொல்லிட்டு பதிவு தபாலில் அனுப்புங்க கலெக்டருக்கு. ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ரைட் சார். அடுத்ததுக்கு நன்றி சார். இந்த பார்க்கிங் பற்றி சொன்னீங்க இல்லையா, அது சொல்லுங்க சார். அதாவது இப்போதான் என்னமோ கோமாலேருந்து வெளியே வந்துச்சா மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா பார்க்கிங் இருந்தால் தான் கார் வாங்க முடியும் அப்படின்னு. அப்போ இவ்வளோ பார்க்கிங் இல்லாமல் அந்த பில்டிங் அப்ரூவல் கொடுத்தாங்கல்ல, அந்த ஏஇ, அந்த பிளானிங் கொடுத்த ஏஇ, இவங்க சிஎம்டிஎல் அப்ரூவல் கொடுத்தாங்க. இவங்க எல்லாரும் காசு வாங்கி தான் கொடுத்தாங்க. அப்போ அவங்களாம் அரெஸ்ட் பண்ணிடலாமா? இந்த கூட்டு கொள்ளைக்கு அரெஸ்ட் பண்ணலாமா? நீங்கள் வீடெல்லாம் எங்களுக்கு ஒரே ஏகப்பட்ட டென்ஷன். வீட்டு முன்னாடியே வந்து நிற்க வைக்கிறானுங்க. கேட்டால் ஒரு முட்டாள்தனமான ஒரு பதில், படித்தவங்க கூட சொல்கிற முட்டாள்தனமான பதில், நான் வரி கட்டுறேன். முட்டாள், நீ வரி கட்டுறது வந்து ரோட்டில் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு, ஒருத்தங்க வீட்டு மாடி நிறுத்தது கிடையாது. அந்த வீட்டு மாடி நிறுத்தினா என்ன ஆகும்னா, போரில் ஒரு விஷயம் நடந்தது ஒரு 5-6 வருஷம் முன்னாடி. ஒரு பாட்டி தனியாக இருக்காங்க, ஒரு பையன் வாட்டர் ஃபில்டர் வாங்குறது போகிறான், அந்த விற்க போனால் அந்த பாட்டி செத்து போச்சு. அந்த பையன் அந்த கேஸில் வரதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டான்னு எங்களுக்கு தெரியும். ஒருத்தர் வீட்டு மாடி நிற்கிறது உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்கள் ரேப்பிடோ ஓட்டுறீங்க, இல்லை நீங்கள் ஆட்டோ, நாங்கள் வெயிலுக்கு நிற்கிறோம் அப்படின்னா நாளைக்கு வீட்டை திறந்து விட்ற வீட்டில் போய் படுத்துக்கிறீங்களா? உள்ள யார் வீட்டு மாடி யார் நிற்கிறது? எதுக்கு நிற்கிறீங்க? சம்மந்தம் இல்லாத வீட்டு மாடி ஏன் நிற்கிறீங்க? அந்த வீட்டில் நடந்தால் யார் பொறுப்பெடுப்பாங்க? நோ பார்க்கிங். ஒரு இன்னொருத்தர் படித்த முட்டாள் சொல்கிறாரு, நோ பார்க்கிங் போர்டு வச்சியா வீட்டு மாடி? அது ஒரு காலம். இன்னைக்கு பார்க்கிங்ன்ற போர்டு இருந்தால் மட்டும்தான் பார்க் பண்ணணும், இல்லைன்னா எல்லாமே நோ பார்க்கிங்கிறது வந்துச்சு. எதையுமே அப்டேட் பண்ணிட்டு கிடையாது. அறகுற சட்டத்தை தெரிஞ்சுக்கிறோம், இல்லை காதாவியாக கேட்டு பெரிய உலகத்தில் நம்ம தான் சிறந்த அறிவாளின்ற மாதிரி வந்து வாதம் பண்ணுவாங்க. விதண்டாவாதம் பண்ணி டென்ஷன் பண்ணி போலீஸ் வர வச்சு அப்புறம் சால்வ் பண்ண தான் போகிறாங்க. அப்போ சட்டம் தெரிஞ்சவங்களும் சமூக விஷயங்கள் எங்களுக்கே எவ்வளோனா சராசரி மக்கள் என்ன பண்ண வாயை மூடிட்டு போகிறாங்க. வீட்டு மாடினா கலந்து கடிக்க வராங்க. எங்க நின்னா உங்க என்னடா வருது, உங்க வீட்டு மாடி போடான்றாங்க. இதெல்லாம் அராஜகம். இன்னொன்று, மரம் வளர்ப்பதற்கு இவர்களே எதிரியாக இருக்கிறாங்களோ, யார் ஆட்டோ ஓட்டுறவங்களோ இல்லை கேப் ஓட்டுறவங்களோ, இவங்க எதிரியாக இருப்பாங்களோ எனக்கு பயம் வருது. ஏன் அப்படின்னா, ஒரு மரம் வளர்த்தா நிழல் இருக்குது, அங்கே இருந்து காரை போட்டுறது. அப்போ அந்த வீட்டுக்காரன் காரை எடுத்து போகிறதோ இல்லை வெளியே வரதோ, நீ அங்கே வீட்டில் போட்டு நோட்டம் விடுறதோ, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஏற்கனவே மரத்துலேருந்து இலை விழுதுன்னு சொல்லி அவங்களே மரத்தை நோட்டம் விட இல்லை. மரம் வளர்க்குறது பயமாகுது. இப்போ 2 விஷயம் பாருங்க. மரம் வளர்க்கறது வேணான்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். மரம் வளங்கன்னு சொல்றது போய் மரம் வளர்த்தா இவங்கள நிற்க வைக்கிறாங்க. சம்மந்தம் பிரச்சனை அது ஒன்று. 2வது, ஹெல்மெட் போடாதீங்கன்னு சொல்ல இனிமேல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொழுது ஏன்னா ஆச்சரியமா இருக்குது. இனிமேல் ஹெல்மெட் போடாதீங்க, ஹெல்மெட் போடுங்கன்னு சொன்னா பாதுகாக்கிறது. ஹெல்மெட் போட்டால் அது கூட செல்போனை சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்போ நீ உயிரோட இருக்கணும், எதில் செத்து போயிடணுமா? அப்போ எப்படி பண்ண என்ன மாதிரி எந்த அவேர்னஸ் பண்ணலாம் அதில் ஒரு ஓட்டையை போட்டா என்னதான் பண்ணுறது? மக்களையும் சொல்றேன், இப்போ அதிகாரம் திட்டணும். அப்போ மக்கள் தான் சொல்றேன், இப்படி மூளை குழம்பி போய் சுத்துறீங்கன்னா, கோமால சுத்தீங்கன்னா யார் எவ்வளோ பெரிய புத்தரே வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாதுன்றது நான் பதிவு தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம். புகார்பட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார், நாங்கள் சேலம் மாவட்டம் தஞ்சீர் தாலுக்காவிலிருந்து பேசுகிறோங்க. பருதாங்க. என்ன பேரு? பருதாங்க. பருதா. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த மோரே பணம் அந்த வீடு கட்டுறதுக்கு வருது இல்லைங்க சார். அதனால வீடு வந்து கொஞ்சம் நாங்கள் முழுசா கட்டிட்டோம். அந்த
காங்கிரீட்டோட நிக்குது, மேற்கொண்டு வேலை செய்ய முடியாது இருக்குதுங்க சார். அதனால வந்து ஏதோ கொஞ்சம் மோடி இதுல இருந்து வருங்களா சார் பணம்? ஒன்றும் இல்லைம்மா, அது என்ன ஊராட்சியா எதுமா அது? இது ஊராட்சி இதுங்க, ஊராட்சி சாமி, ஊராட்சி தாங்க. ஊராட்சி தானம்மா? இப்போ பணம் இப்போ பார்ட் பேமெண்ட்டாக வந்திருக்குமே, ஏன் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா? அது எங்களுக்கு அது விவரம் தெரியாது. நாங்கள் கட்டிட்டுங்க, இப்போ கட்டிட்டு எங்களால காசு ரன் பண்ண முடியல, அப்படியே வீடு நிற்கிது, கட்ட முடியாத. அதனால எங்களுக்கு ஏதோ கவர்மெண்ட்ல அதுல கிடைக்குங்களான்னு கேட்டேன். அவர் செக்யூரிட்டி கேட்டதுக்கு அவர் வந்து பார்த்துட்டு இது வீடு கொஞ்சம் இதா இருக்குதுமா, இந்த பசுமை வீடுக்கு வராதுங்கிறாங்க. அதான் சரி. இல்லை, இந்த வீடு பட்டா யார் பேர்லமா இருக்கு? பையன் பேர்ல இருக்குதுங்க. பையன் பேர்ல நீங்க ஸ்ட்ரைட்டா பிடிஓ ஆபீஸ் போங்கம்மா. பிடிஓ ஆபீஸுக்கு பிடிஓ அந்த தலைவர் இருப்பாரு, யூனியன் தலைவர் இருப்பாரு. அந்த பிடிஓ கிட்ட ஒரு மனுவா கொடுங்க. அவர் தான் வந்து அந்த ஊராட்சிக்கு இன்சார்ஜ் அவர் தான். பிடிஓ ஆபீஸ் இல்லைங்களா? ஆமா, பிடிஓ ஆபீஸ் போங்க. ஒரு கடை தம்பி பேர்ல பட்டா இருக்குல்ல, அது பட்டா இருந்தாலும் எலிஜிபிள் ஆகும். எலிஜிபிள் ஆகுங்களா? ஆமா, நீங்க கடிதம் எழுதி. ஆமா, எனக்கு சார் நான் உங்ககிட்ட பேசிருக்கேன், நான் தான் பிணைப்பத்திரத்தை கேட்டலைங்க சார். ஒன்றும் புரியல. நாங்க உங்ககிட்ட கூட பேசிருக்கல பிணைப்பத்திரத்துக்கு, நீங்க சொன்னீங்களே சார், நம்ம வக்கீல் விட்டு இது பண்ணி பேசி பண்ணாங்களே இங்க செந்தில்குமார். சார் இல்ல நீங்க யார்கிட்ட பேசியிருந்தீங்கம்மா, பேர் ஞாபகம் இருக்கா? இவருக்கு கிட்ட தான் கங்காதர் சார் கிட்ட தான் பேசணுங்க. அவர் சொல்லிதான் பேசி இப்ப நாங்க பிணைத்திருத்தம் பண்ணிட்டு வந்துட்டோம், ஏற்கனவே போட்டுருக்குறீங்களா. அதனால எங்களுக்கு கொஞ்சம் செலவெல்லாம் ஆயிடுச்சு, அதனால எங்களால ரன் பண்ண முடியாத அது கேட்கறேங்க. இல்ல ஒன்றும் இல்லைம்மா, இப்போ நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா உங்களை மறுபடியும் தொடர்பு கொள்வாங்க, நீங்க டீட்டெயிலாக சொல்லுங்க. சரிங்க சார். ஓகேம்மா, கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்கம்மா. ஓகேங்களா? நன்றி நன்றி நன்றி, அடுத்ததுக்கு நன்றி. அதான் சார், நம்ம சாப்பிட்ட அந்த கேள்வி தான் சார், அதான் அந்த பார்க்கிங் விஷயத்தை பற்றி நீங்கள் உங்களுக்கு எடுத்துங்க சார். இப்போ இடம் இருந்தால் தான் வந்து கொடுப்பேன்னா, இப்போ நீங்கள் பட்ஜெட்டை போடுறீங்க, பணம் இருந்தால் பட்ஜெட்டை போடுறீங்களா? அப்படி ஒரு கொஸ்டின் மக்கள் கேட்டாங்கன்னா பண்ணுவீங்க. இப்போ பணம் இருந்தால் எல்லாமே பண்ணணும், வீடு வாங்கணும், கட்டணும்னா முடியுமா? பட் ஒரு மனிதன் வாங்குறான்னா நீங்கள் ஒரு மாநகராட்சி இருக்குன்னா அதுக்கான இடத்த உருவாக்கு. இருக்கிற ஏரி குளங்கள்லாம் காலி பண்ணிட்டீங்க, இருக்கிற எவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ இடத்த எடுக்கிறீங்க? 1000 கிண்டி பக்கத்தில் எதிர 1500 ஏக்கர் எடுத்து வச்சிருக்கீங்க. பார்க்கிங் போடு, ஒரு அமௌண்ட் கொடு, கவர்மெண்ட்டுக்கு மக்கள் வண்டி நிறுத்தத்துக்கான ஒரு கம்மியான ஒரு அவருக்கு 5 ரூபா வாங்க, ஒரு மாதம் ஒரு 2000 வாங்கி மக்கள் நிற்க வைக்கிற வழியை ஏற்படுத்து. பட் அதை விட்டுட்டு வண்டியே வாங்கக்கூடாதுன்னு அப்போ நீங்கள் வண்டி இந்த சுந்தர நாட்டில் வாங்கக்கூடாதுக்கு அப்போ நீங்கள் ரோடு ஒழுங்காக போட்டியா, இல்லை கரண்ட் எல்லாரும் கொடுத்துட்டியா, எல்லாமே நல்லா வசதியாக வாழ்ந்துருக்கானா, இல்லை காற்று நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மக்கள் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பட் ஒரு திட்டங்களை போடுறீங்கன்னா, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சூழ்நிலை உருவாக்குங்க. அதுக்கு கவர்மெண்ட் நினச்சா என்ன வேணா பண்ணலாம். கவர்மெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ இடம் இன்னும் காலியாக இருக்குது, கோயில் இடம் இருக்குது, அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் ஒரு இலவசமாக கொடுக்க தேவையில்ல, ஒரு குறைந்தபட்ச ஒரு விலையில நீங்கள் பார்க்கிங் ஏற்படுத்து. பட் அப்படி ஏற்படுத்திங்கன்னா மக்களை வந்து உங்களை ஒரு கஷ்டப்படுத்தி வண்டி வாங்காதன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து தடுக்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. சுதந்திரமாக வாழ்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு, சாப்பிட்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு, வீடு கட்டுறதுக்கான ரைட்ஸ் இருக்கு, கார் வாங்குறதுக்கு ரைட்ஸ், எல்லாமே ரைட்ஸ் இருக்கு. அந்த ரைட்ஸ் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதுக்கான மாற்று ஏற்பாடு பண்ணு. இதான் மக்கள் கேட்குறாங்களே தவிர நீ வந்து வாங்காத, இது பண்ணாத அப்படின்னா அப்போ நீங்கள் எல்லாமே பட்ஜெட்டில் உங்கள் பணம் 2 லட்சம் கோடி வச்சு தான் பட்ஜெட் போடுறீங்களா? என்ன கடன் வாங்கி தானே போடுறீங்க? பட் அந்த கொஸ்டின் வரும்ல. மக்களை வந்து அது மாதிரி ஒரு இரிட்டேட்டிங் பண்ணாதீங்க. மக்களுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குங்க. சுபட்சமாக வாழ்றதுக்கான சூழ்நிலை உருவாக்குங்க. வச்சுக்கிறா 1000 கார் வாங்குவான், இல்லாத என்ன பண்ணுவான், ஒரு செகண்ட்ஸில் ஒரு கார் வாங்கியிருப்பான். கண்டிப்பாக சார். வணக்கம், புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார், நாங்கள் இங்கே கோவை செட்டிப்பாளையம், கோயம்புத்தூர் செட்டிப்பாளையத்துலேருந்து பேசுகிறோம் சார். உங்கள் பேர் சார்? என் பேர் வந்து திருநீலகண்டன் சார். திருநீலகண்டன் சார், உங்களுடைய புகார் சொல்லுங்கள் சார். அதாவது எங்கள் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாங்குச்சியிலேருந்து கறி எடுத்து நிறையா பார்த்தீங்கன்னா பொல்யூஷன், அதாவது நிலத்துக்கடியும் பண்ணி நிறைய பொல்யூஷன் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆல்ரெடி நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸு எல்லா அங்கே இருக்க தாசில்தார், விஓ எல்லாத்திட்டையும் புகார் கொடுத்தோம். அது எந்த நடவடிக்கை எடுக்கல. சரி மணிக்கணும் சார், என்னென்ன புகார் கொடுத்தீங்க? இந்த மாதிரி பொல்யூஷன் ஆகுது, இது வந்து பசுமை ஆணையத்துல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பொல்யூஷன்னா வாட்டர் பொல்யூஷனா, சவுண்ட் பொல்யூஷனா, ஏர் பொல்யூஷனா, என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க? இது வாட்டர் பொல்யூஷன் கொடுத்துருக்கு, ஏர் பொல்யூஷன் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு சார். யார்கிட்ட கொடுத்தீங்க? கலெக்டர் ஆஃபீஸ்லேயே கொடுத்துருக்கு. இல்ல பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் கொடுத்தீங்களா? ஆமா, போர்டில் கொடுத்துருக்கு, இங்கேயும் கொடுத்துருக்கோம். நாங்கள் விருதுநகர்னு ஒரு மாவட்டம் ஃபுல்லாவே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இல்ல நாமளா இது என்ன மாதிரி பண்றாங்க? யார் இது பண்ணது? யாரு இது? பாத்தீங்கன்னா கறி இருக்கு இல்லைங்களா, கொட்டாங்குச்சி. ஆமா, அது நிலத்துக்கு மேல இல்லாம நிலத்துக்கடி நோண்டி அதுலயே அந்த தண்ணி உள்ள அனுப்பி இப்ப பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம்லாம் பயங்கரமா பாதிக்குது. அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா உங்ககிட்ட? அது ஏற்கனவே பாத்தீங்கன்னா பசுமை ஆணையத்துல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்ப இல்ல, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே காங்காயத்துல இந்த மாதிரி ஓட்டி கார்த்திகேயன்ற ஒரு
கேஸ் கொடுத்து பசுமையானத்துல அதாவது நிலத்துக்கடி நீங்க ஓட்டக்கூடாது, மேல மட்டும் தான் ஓட்டணும்னு சொல்லி தீர்ப்பாயம் கொடுத்துருக்காங்க. சரிங்க. ஆனா இவங்க வந்து இங்க இருக்கவங்க எல்லாம் பணம் கொடுத்து அதை கரெக்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா இப்ப அந்த தீர்ப்போட நகலும் இப்ப கீழே உள்ள ஓட்டிட்டு இருக்காங்க, ஓட்டிட்டு இருக்காங்கன்றது ஏதாவது ப்ரூவ் பண்ண முடியுமா? வீடியோ எல்லாம் கிடைக்கும் சார், வீடியோ தரோம். வீடியோ எடுத்துட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல முதல்ல அனுப்புங்க, வாட்ஸ்அப்ல ஒன்று அனுப்புங்க. நான் அப்புறமா கைட் பண்றேன். யாருக்கு லெட்டர் நீங்க ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டீங்க, நம்ம எப்படி அனுப்பணும் லெட்டர் அப்படின்றத நான் கைட் பண்றேன். அதே மாதிரி நீங்க அனுப்புங்க. அது ஒரு 3 மாசம் நிறுத்துறாங்க சார், அப்புறம் பார்த்து பணம் வாங்கி. இல்லைங்க, அதைத்தான் சொல்றேன். பழைய கூடி கலவத்தோடின்னு ஒரு அதிகாரிக்கு கை அரிக்கும், அங்க வருமானமே இல்லைன்னா எதுக்கு அங்க போகணும் அப்படின்ற மாதிரி. நீங்க சொல்றது எந்த ஊர்? நீங்க சொல்றது கோவை சார்? விருதுநகர் மாவட்டம், விருதுநகர் அருப்புக்கோட்டை மாவட்டம் ஃபுல்லாவே ஓடுது. அருப்புக்கோட்டை அந்த சௌடாம்பிகை காலேஜ் கிட்ட நிறைய இடத்துல ஓடுது சார் விருதுநகர் மாவட்டம். இல்ல காலேஜ் தான் இருக்குது, பசங்களுக்காக சொல்ற சௌடாம்பிகை காலேஜ், அப்புறம் வந்து இன்னொன்று சேது இன்ஸ்டியூட் அதெல்லாம் இருக்குது தானே? ஆமா நிறைய இருக்கு சார், விருதுநகர் சுத்தி நிறைய இருக்கு. சரி, அப்ப நான் விருதுநகர் நான் என்ன சொல்றேன்னா நீங்க முதல்ல அனுப்புங்க, எல்லா டீடைல் ப்ரூஃபோட அனுப்புங்க. உங்க நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா நான் அனுப்பிடுவேன் சார். அதான் இப்ப இந்த நிகழ்ச்சி முடிஞ்சா உங்களுக்கு தருவாங்க சார் கண்டிப்பா. நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு நான் உங்களை கூப்பிடுறேன். கூப்பிட்டோன்னு என்ன பண்ணுங்க, நீங்க அந்த இணைப்பு அந்த பழைய ஆர்டர், அந்த பசுமை ஆர்டர் ரெண்டாவது இந்த வீடியோஸ் எல்லாம் அனுப்பிடுங்க. அதை பேஸ் பண்ணி நான் எப்படி நான் உங்களுக்கு லெட்டர் அனுப்பணும் நான் கைட் பண்ணிடுறேன். கைட் பண்ணா நான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கைட் பண்ணும்போது என்னன்னா எங்க அனுப்பணும் அங்க வந்து எப்படி அனுப்பணும்னு சொல்றேன். நீங்க முறை அனுப்பிச்சு வேற முறை, நான் ஒரு முறையை சொல்றேன், அனுப்புங்க. கண்டிப்பா அதை தீர்வு பார்த்துக்கலாம். கண்டிப்பா நிகழ்ச்சி முடிஞ்சா உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க சார், எல்லா டீடைல்ஸும் தெளிவா சொல்லுவாங்க. அழைத்ததற்கு நன்றி. உடனே வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க சார். நடவடிக்கை எடுப்போம். இல்ல உங்களுக்கு இப்ப நிகழ்ச்சி நிறைவு டைம் வந்துட்டோம், அதனால கண்டிப்பா உங்களை கூப்பிடுவாங்க. அப்போ நீங்க ஃபுல் டீடைல் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். ஓகேங்களா? நன்றி, அழைத்ததற்கு நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நேயர்களுடைய பல கேள்விகளுக்கு புகார்களுக்கும் உரிய தீர்வுனை வந்து சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல தகவல்களை நம்ம விவாதித்தோம். கண்டிப்பாக நேயர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் நேரத்தை செலவிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இருவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.